திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து இசனடியார் பெருமேன எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் எதிரு தொண்ட தொகை முன்பிணைத்த திருவாளன் வாசமலர்மன் கழவணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தடைக மாதோ. எல்லாம் வெள்ளம் பெருமான் அந்தரும் பன்னார் மொழி நமர் திரு நனாவுடையாருடைய திருவடியை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரி சிவகோணியாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திருவாடூரை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை எல்லாம் முக்கரணங்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று தை மாதம் மிருகசீரிட நட்சத்திரம், எம்பெருமான் கண்ணப்ப நாயனார் குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, கண்ணப்ப நாயனாருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் 186 திருப்பாடல்களை நமக்கு அருளுகின்றார். பரமாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருச்சரிதத்துக்கு அடுத்ததாக அதிகமான பாடல்களில் பாடப்பட்ட திருச்சரிதம் நம்முடைய கண்ணப்ப நாயனாருடைய திருச்சரிதம் தான். நம்முடைய கண்ணப்ப நாயனாரை வணங்காத ஆச்சாரிய பெருமக்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 4 பரமாச்சாரியார்களும் வணங்கிய பெருமை நம்முடைய கண்ணப்ப நாயனாருக்கு உண்டு. பெருமானிடத்திலே அன்பு வைத்ததில் மணிவாசக பெருமானே வியந்து போற்றக்கூடிய அளவுக்கு கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பர் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப் பணித்து என்னை வாயென்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்று சொல்லி வாதபூரடிகளே இறைவனிடத்திலே கண்ணப்பரை நீங்கள் ஆட்கொண்டதுக்கு பிறகு எந்த காரணத்தை கொண்டு என்னை நீங்கள் ஆட்கொண்டீர்கள், கண்ணப்பரப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்று சொல்லி வாதபூரடிகளை வியந்து போற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய கண்ணப்ப நாயனாருடைய அன்பை மெச்சுகின்றார். அதே போல நம்முடைய நாவுக்கரசு பெருமான் காலத்தை செல்லுகின்ற பொழுது அவர் கண்ணப்பரை வழிபாடு செய்த பாங்கினை நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்ற பொழுது இறைவனை வழிபாடு செய்கிறார். அருகில் இருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனாரை வழிபாடு செய்கின்றார். அவர் மேனி முழுக்க கண்ணீரால் நனைந்த ஒரு காட்சியை நமக்கு நினைவு கூறுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். மலை சிகர சிகாமணியின் மருங்குறம் முன்னே நிற்கும் சிலை தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிறைஞ்சி அலைத்துவிடும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திலிய தலை குவித்த கையனராய் தாழ்ந்து புறம் போந்தணைந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்தை மிக அழகாக நமக்கு அப்படியே கண்ணப்பருடைய மலைச்சிகர சிகாமணி என்று சொல்லக்கூடிய காலத்தினாதருக்கு அருகிலே நிற்கக்கூடிய கண்ணப்பருடைய திருவடியை சென்று பணிகின்ற பொழுது அலைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திலே என்று சொல்லி அப்படியே கண்ணிலே நீர் அருவி மலை பொழிகின்றது. அப்படியே கண்ணப்பரை வழிபாடு செய்து கொண்டு அப்படியே 2 கரங்களையும் தலைமேல் குவித்து கொண்டு அப்படி புறம்போந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு நாவுக்கரசு பெருமானுடைய சரிதத்தில் அருளுகின்றார். அதே போல் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் வம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமணனர் கொன்றையான் அடியல்லால் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கு மடியன் என்று சொல்லி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் போற்றுவார். சிவபெருமானை தவிர யாரையும் வணங்காத ஞானசம்பந்த பெருமான் காலத்தி செல்லுகின்ற பொழுது கண்ணப்பரை எப்படி வழிபாடு செய்தார் என்ற பாங்கினை நமக்கு அங்கு உணர்த்துகின்றார். தாழ்ந்தெழுந்து திருமலையை தொழுது கொண்டு தடஞ்சலா தலா சோபானத்தால் ஏறி வாழ்ந்திமையோர் குழாம் நெருங்கு மணிநீல் வாயில் மருங்கிறைஞ்சி உள்புகுந்து வளர்ப்பொன் கோயில் சூழ்ந்து வலம் கொண்டு இறைவர் திருமுன்பு எய்தி தொழுது தலைமேற்கொண்ட செங்கை போற்றி வீழ்ந்து எழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்தை நமக்கு சொல்லுகின்றார். அப்படியே உள்ளே சென்று பெருமானை வளமாக வந்து அவரை வணங்கி அந்த வணங்கிய கரங்களாலே அப்படி வீழ்ந்து எழுவார் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு கண்ணப்பரை வழிபாடு செய்த பாங்கினை
கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார் என்று சொல்லுகிறார். யாரையுமே இறைவனை தவிர யாரையும் வணங்காத நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் கண்ணப்பரை கண்டு வீழ்ந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அருமையாக போற்றுவார். அது கும்பிட்ட பயன், இறைவனை கும்பிட்டத்தினுடைய பயன். கண்ணப்பரை வழிபாடு செய்ததால், அந்த இறைவனை கும்பிட்ட பயன் காரணத்தினாலே கண்ணப்பரை வழிபாடு செய்தார் என்று சொல்லி, இப்போ திருக்கோயில் வழிபாடு நிறைவாவது அடியார் வழிபாட்டில் என்பதை வலியுறுத்தி அங்கு நமக்கு ஞானசம்பந்த பெருமான் அந்த வழிபாட்டை செய்கின்றார். அதே போல கண்ணப்பரை வழிபாடு செய்கின்ற பொழுது அவர் கண்ணப்பர் உடைய உள்ளத்திலே நீங்காது நிற்கக்கூடிய, உறைந்திருக்கக்கூடிய காலத்தினாதரை கண்டார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருளுவார். அந்த இடத்தை சொல்லுகின்ற பொழுது, உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் உரிவினையும் அன்பினுள்ளே மண்ணும் வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமலரையம் உடன்கண்ட விருப்பம் பொங்க பள்ளத்தில் எலிபுணல் போல் பறந்து செல்ல பைம்பொன் வள்ளி பரிந்தளித்த செம்பொன் வள்ளத்தில் ஞானவார் அமுதமுண்டார் மகிழ்ந்தெழுந்து பரமுனை பலமுறையும் வணங்குவார் என்று சொல்லி, இறைவனை வணங்கியதை ஒரு முறை வணங்கியதாக சொன்ன சேக்கிழார் பெருமான் கண்ணப்பரை பலமுறை வீழ்ந்து வணங்கினார் என்று சொல்லி அந்த பாடலில் அருளுகின்றார். அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உருவினையும் என்று சொல்லுவார். அந்த அன்பினுள்ளே மண்ணும் வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்க என்று சொல்லி, காலத்தினாதரை கண்ணப்பருடைய திருவுருவத்திலே ஞானசம்பந்த பிள்ளையார் வழிபாடு செய்து அப்படியே கண் அருவி அப்படி பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு வெள்ளத்தை போல அவருக்கு கண்ணிலே நீரருவி பாய்ந்து அவரை வழிபாடு செய்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். அப்படி ஒரு முறை அல்ல பல முறையும் வீழ்ந்தெழுந்து வணங்குகின்றார் என்று சொல்லுகிறார். அதே போல சுந்தரமூர்த்தி சாமிகள் வழிபாடு செய்கின்ற பொழுதும் கண்ணப்பருடைய அன்பை நினைந்து அங்கு காலத்திலே வழிபாடு செய்தார். தடுக்கலாக பெருங்காதல் தலை நின்று அருளும் கண்ணப்பர் இடுக்கன் கலைந்து ஆட்கொண்டருளும் இறைவர் மகிழ்ந்த காலத்தி அடுக்கல் சேர அணைந்து பணிந்து அருளால் ஏறி அன்பு ஆறும் அடுப்ப திருமுன் சென்று எய்தி மலைமேல் மருந்தை வணங்கினார் என்று சொல்லி, இந்த கண்ணப்பர் இடுக்கன் கலைந்து ஆட்கொண்டருளும் இறைவர் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்கு அருளுகின்றார். இப்படி நம்முடைய அருளாளர்கள் அத்தனை பேரும் வணங்கிய ஒரு பெருமை கண்ணப்ப நாயனாருக்கு உண்டு. அதே போல 11ஆம் திருமுறை ஆசிரியர் கல்லாடனர் சொல்லுகின்ற பொழுது, திருவேட்டுவர் கண்ணப்பர் திருவடி கைதொல கருவேட்டுழல்வினை காரியம் கெடுமே என்று சொல்லி கல்லாடனர் தன்னுடைய 11ஆம் திருமுறையில் அருளுகின்றார். கண்ணப்ப நாயனாருடைய திருவடியை கைதொழுது வணங்கினால் நமக்கு பிறப்பு நீங்கும் என்று சொல்லி அந்த 11ஆம் திருமுறையில் அருளுகின்றார். இந்த கண்ணப்பருடைய திருச்சரிதத்தை நம்முடைய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நம்முடைய நம்பிகள் நமக்கு அருளுகின்ற பொழுது, கலைமொழிந்த சீர்நம்பி கண்ணப்பர் கடியேன் என்று சொல்லுவார். கலைமொழிந்த சீர்நம்பி என்று சொல்லி கண்ணப்ப நாயனாருடைய அந்த நிலையை சொல்லுகின்ற பொழுது, கலை நூல்களால் விதந்து பேசப்பட்ட கண்ணப்பர் என்று சொல்லி நமக்கு அருளுவார். அப்படி கண்ணப்பருக்கு நான் அடியேன் என்று சொல்லுகிறார். அதே அந்தாதி ஆசிரியர் நமக்கு அருளுகின்ற பொழுது, நிலத்தில் திகழ்திரு காலத்து யார் திருநெற்றியின் மேல் நலத்தில் பொழிதரு கண்ணில் குருதி கண்டு உள் நடுங்கி வலத்தில் கடுங்கனையால் தன் மலர்கண் இடர்ந்து அப்பினான் குளத்தில் கிராதனம் கண்ணப்பனாம் என்று கூறுவரே. ஒரே பாடல்ல நாயனார் காலத்தியாருடைய திருநெற்றியிலே அந்த கண்ணில் குருதி கண்டு உள்ளம் நடுங்கி அப்படியே தன்னுடைய அம்பின் மூலமாக மலர் போன்ற தன்னுடைய கண்ணை இடர்ந்து அப்பினார். அவர் கிராதன் என்று சொல்லக்கூடிய வேடர் குலத்திலே பிறந்த நம்முடைய கண்ணப்பனாம் என்று கூறுவரே என்று சொல்லி நமக்கு திருத்தொண்டர் திருஅந்தாதி ஆசிரியர் அருளுகின்றார். இப்போ நம்முடைய விரிநூல் ஆசிரியராக இருக்கக்கூடிய தெய்வ சேக்கிழார் பெருமான் முதல் பாடலில் சொல்லுகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்லுகிறார். அந்த நாட்டுக்கு பொத்தப்பி நாடு என்று சொல்லி பெயர். அதான் சொல்றார், மேவலர் புறங்கள் செற்ற விடையவர் வேதவாய்மை காவலர் திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்பர் நாவலர் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகி நின்று பூவலர் வாவிசோலை சூழ்ந்த பொத்தப்பி நாடு. அதாவது மேவலர் புறங்கள் செற்ற விடையவர் வேதவாய்மை காவலர் திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்று சொல்லி, அதாவது திரிபுரங்களை எரித்த விடையவராக இருக்கக்கூடிய நம்முடைய பெருமான் அவர் எப்படிப்பட்டவர்னா வேதவாய்மை காவலர் என்று சொல்லுகிறார். இந்த பாட்டில் வேதவாய்மை காவலர்னா
அதாவது வேதங்களை எல்லாம் நமக்கு அருளியது சிவபெருமான். வேதங்கள் மொழிந்தவரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் காரைக்காலமையாருடைய புராணத்தில் சொல்லுவார். அதே போல நம்முடைய தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சொல்லுகின்ற பொழுது அவர் தொல்லைமால் வரவையந்த தூயாள்தன் திருப்பாகன் அல்லல் தீர்த்து உலகுய மறையளித்த திருவாக்கால் என்று சொல்லி வேதங்களை அருளிய திருவாக்கினாலே தமிழ் மறையாகிய இந்த திருத்தொண்ட தொகையை நமக்கு அவர் அருளி செய்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அருள்வார். இப்படி அந்த திருக்காலத்தி கண்ணப்பர் திருநாடு என்றே அந்த நாட்டுக்கு ஒரு பெயருண்டு. அந்த நாவல்களெல்லாம் புகழ்ந்து போற்றக்கூடிய நல்வளம் பெருகியது. நாவல் என்று புலவர்கள் எல்லாம் புகழ்ந்து போற்றக்கூடிய அந்த நாட்டிலே சோலைகள் சூழ்ந்த அந்த நாடு பொத்தப்பி நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு என்று சொல்லி, அப்படிப்பட்ட அந்த நாட்டிலே அவர் அவதரித்த திருப்பதியானது வேடர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய உடுப்பூர் என்று சொல்லக்கூடிய திருப்பதி. அந்த ஊரிலே, அந்த ஊரை சுற்றி ஊருக்கு பாதுகாப்பாக அந்த அரணாக இருப்பது மத்தவங்களிற்று கோட்டு வந்தொடர் வேலிகோழி என்று சொல்லி அப்படியே யானை தந்தங்களாலே அரணமைத்த ஒரு பெருமையுடைய அந்த ஊர் என்று சொல்லி, அப்படி அந்த ஊரினுடைய உடுப்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர் நாயனார் அவதரித்தது. அந்த ஊரிலே இருக்கக்கூடிய வேடுவர்கள், அந்த வேடுவ சிறார்களும் அந்த சிறுமியர்களும் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது, வன்புலி குரலையோடும் வயக்கறி கன்றினோடும் புந்தலை சிறுமகார்கள் புரிந்துடன் ஆடல் அன்றி அன்புறு காதல் கோர அணையுமான் பிணைகளோடும் இன்புறம் அருவியாடும் எய்த்தியர் மகளிர் எங்கும் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய வன்புலி குரலையோடும் அந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் எப்படி விளையாடி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், வன்புலி குரலையோடும் என்று சொல்லி சொல்றார். புலிக்குட்டிகளோடு அந்த குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி யானை கன்றுகளோடு அந்த குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பார்கள். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எல்லாம் மான் கன்றுகளோடு விளையாடி கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி இந்த பாடலில் நமக்கு அருளுகின்றார். அப்படி இருக்கக்கூடிய அந்த வளம் பொருந்திய வேடர்கள் நிறைந்த அந்த ஒரு பதியிலே அங்கு வேடர் குலத்திலே வேடர்களுக்கெல்லாம் தலைவனாக அதிபதி நாகன் என்று சொல்லி ஒருவன் அங்கு ஒரு வேடுவர் குல தலைவன் நாகன் என்று சொல்லி அவர் அங்கு இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அவன் எப்படின்னா, வெற்றியால் தவமுன் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான் கொடுமையே தலை நின்று உள்ளான் விழ்தொழில் விரலின் மிக்கான் வெஞ்சின மடங்கள் போல்வான் மற்றவன் குறிச்சி வாழ்க்கை மனைவியும் தத்தை என்பால். அப்படின்னா வெற்றியால் தவமுன் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான் என்று சொல்லி, அதாவது அவர் வேடர் குலத்தை சார்ந்தவர் என்கின்ற காரணத்தினாலே அவர் அந்த வெற்றியால் தவமுன் செய்தான். அவன் பல பிறப்புகளிலே செய்த தவத்தின் காரணமாக, ஏனென்று சொன்னால் கண்ணப்ப நாயனாருக்கு தகப்பன் அப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தவம் செய்திருக்கிறார். அதான் வெற்றியால் தவமுன் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான். அவன் அந்த குலத்தினுடைய சார்பினாலே குற்றமே செய்து கொண்டு குணமாக அந்த குற்றத்தையே குணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் கொடுமையே தலை நின்றுள்ளான் என்று சொல்லி அதை அடிச்சுக்கலாமா? வெற்றியால் தவமுன் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான் கொடுமையே தலை நின்றுள்ளான் என்று சொல்லி, அப்படி அவன் வில்தொழிலே சிறந்த ஒரு வீரத்தை உடையவனாக இருந்தான். அதே போல் வெஞ்சின மடங்கள் போல்வான் என்று சொல்லி ஒரு ஆண் சிங்கத்தை போல அவன் வீரமுடையவன் என்று சொல்லியும், அப்படிப்பட்ட அவனுக்கு வாழ்க்கை துணையாக இருந்தவர் தத்தை என்று சொல்லி, நாகனுடைய மனைவி தத்தை என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி இவர்களுக்கு நீண்ட நாட்களாக பிள்ளைப்பேர் இல்லை. வேடர்கள் பிள்ளைப்பேர் வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அவர்களுடைய குல வழக்கு. அதனால் அவர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றார்கள். முருகப்பெருமானுக்கு பேரணங்காடல் செய்து பெரு விழாக்களெல்லாம் எடுக்கின்றார்கள். அப்படி விழாக்கள் எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு முருகப்பெருமானுடைய திருவருளினாலே இந்த குழந்தை அவதரிக்கிறது. அது பயில் வெடு பொழிந்த யாக்கை வேடர்தம் பதியாம் நாகற்கு எயலுடை புறங்கள் செற்ற எந்தையார் மைந்தரான மயலுடை கொற்ற ஊர்தி வரையுறம் கிழித்ததின்மை
அயலுடை தடக்கை வென்றி அன்னலார் அருளினாலே, முருகப்பெருமானுடைய திருவருளினாலே அவர் அவதரிக்கிறார். இந்த முருகப்பெருமானுடைய திருவருளினால் அவர் அவதரிக்க போறார் என்கின்றதை 12வது திருப்பாடலை நமக்கு வைத்து போற்றுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அதாவது முருகப்பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது 12 கண்ணுடைய பிள்ளை தோன்றும் என்று சொல்லி அப்பர் சாமிகள் தேவாரத்திலே சொல்லுவார். அப்படி 12வது பாட்டில் சொல்லுகிறார். அதிலே முருகப்பெருமானை பற்றி இங்கு 3 இடங்களிலே சொல்லிய தெய்வ சேக்கிழார் பெருமான் சிவபெருமானை ஒரு இடத்துல சொல்கிறார். அது ஒரு மிக அருமையான ஒரு இடமாக நமக்கு சிவக்குனிய உரையிலே சொல்லுவார். சிவக்குனிய உரை சொல்லுகின்ற பொழுது வேதங்கள் சிவபெருமானை ஒரு முறை கூவிய வேதங்கள் முருகப்பெருமானை 3 முறை ஓலமிட்டது என்று சொல்லி, சதாசிவோம் என்று சொல்லி வேதம் ஒரு முறை பெருமானை கூறியது, முருகப்பெருமானை சுப்பிரமணியோம் 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 என்று சொல்லி 3 முறை கூறியதாக நமக்கு சிவகன்யா அவர்கள் உரையிலே எழுதுவார்கள். அதேபோல் இந்த பாட்டில் ஒரு இடத்திலே சிவபெருமானை பற்றி சொல்லியிருக்கிறார். எயிலுடை புறங்கள் செற்ற எந்தையார் என்று சொல்லுகிறார். அப்படி மைந்தரான மயிலுடை கொற்ற ஊர்தி வரையுறம் கிழித்ததின்மை அயலுடை தடக்கை வென்றி அன்னலார் அருளினாலே என்று சொல்லி முருகப்பெருமானை 3 இடங்களிலே நமக்கு அருளுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அதை எந்தையார் மைந்தர் என்று சொல்லியும், மயிலுடை கொற்ற ஊர்தி வரையறும் கிழித்த திண்மை என்று சொல்லியும், அயலுடை தடக்கை வென்றி அன்னலார் என்று சொல்லி நமக்கு அவர் அருளினாலே, முருகப்பெருமானுடைய திருவருளினாலே இந்த காணவர் குடம் என்று சொல்லக்கூடிய வேடுவர் குடம் விளக்கம் பெறும் பொருட்டாக நம்முடைய நாயனார் அவதரிக்கிறார். அந்த பாடலை சொல்லுகின்ற பொழுது, காணவர் குடம் விளங்க தத்தைவால் கருப்பும் நீட ஊனமிழ் பழிகள் போக்கி உருகடன் வெறியாட்டோடும் ஆனகத்திங்கள் செல்ல அளவில் செய்தவத்தினாலே பான்மதி உவரியின்றால் எனமகப் பயந்து போது அப்படின்னா, அப்படி காணவர்கள் குளம் விளங்க, வேடுவருடைய குளம் விளங்க வேண்டும் என்பதற்காக தத்தையின் இடத்திலே கருப்பம் நீடி அதற்கு ஒவ்வொரு மாதத்திற்குண்டான பழிகளையெல்லாம் அவர்கள் செய்து அந்த ஒரு கடன்களை எல்லாம் அவர்கள் செய்கின்றார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த குழந்தை அவதரிக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பான்மதி உவரியின்றால் ஒரு நிலவு கடலிலிருந்து தோன்றுவதைப் போல அந்த குழந்தை பிறந்தது என்று சொல்லுகிறார். அப்படி அந்த குழந்தையை நாகன் அப்படி எடுக்கின்ற பொழுது எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நேரத்தில் பிறக்கின்ற பொழுது அது நல்ல ஒரு நிலவை போல வெண்ணிறத்தில் இருந்தாலும் கூட கொஞ்ச நேரம் கழித்து அது தன்னுடைய நிலைக்கு நிறத்திற்கு வந்து விடுகிறது. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கருவறை காலமேகம் ஏந்தியது என்ன தாதை பொறுவரை தோள்களார புதல்வனை எடுத்து கொண்டான் என்று சொல்லி ஒரு கரிய மலை ஒரு மேகத்தை சுமந்தது போல நாகன் அந்த குழந்தையை எடுத்து கொண்டான் என்று சொல்லுகிறார்கள். அப்படி எடுத்து அந்த குழந்தை நல்ல கனமாக இருந்ததனாலே அந்த குழந்தைக்கு அவர்கள் திண்ணன் என்று சொல்லி பெயரிடுகிறார்கள். அந்த குழந்தை வேடுவருடைய வழக்குப்படி அந்த ஒவ்வொரு மாதமும் செய்யக்கூடிய அந்த முறையான வழிபாடுகள் எல்லாம் செய்து அவர்கள் காப்பு செய்து அந்த மறவர்களுக்கு உண்டான காப்புக்களை எல்லாம் செய்து அவர் அப்படி வளர்ந்து வருகின்றார். அப்படி வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த குழந்தை பேச முயல்கிறது. அந்த பேசுகின்ற பொழுது வாயிலே வரக்கூடிய அந்த எச்சில் நீரை பற்றி சேக்கிழார் நமக்கு சொல்லுகின்ற பொழுது அருமையான ஒரு இடம் சொல்லுகிறார். அதாவது தீர்த்தங்களில் எல்லாம் உயர்ந்தது கங்கை நீர் தான். கங்கைக்கு மேலே தீர்த்தம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, கங்கை நீரை விட புனிதமானது நாயனாருடைய எச்சில் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், இந்த நாயனாருடைய கண்ணப்ப நாயனாருடைய இந்த எச்சில் நீரோடு பொன்முகலை ஆற்று நீர் கலந்து நாளைக்கு காதலித்திநாதருக்கு அபிஷேகமாக வரப்போகிறது என்பதனாலே குழந்தை பருவத்திலேயே அப்படி சொல்லுகிறார். தன்மலர் அலங்கள் தாதை தாய்மணம் கழிப்ப புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் உள்நனைந்த அமுதம் ஊறி ஒழுகிய மரளை தீஞ்சொல் வண்ணமென் பவளச் செவ்வாய் குதட்டியே வளரான் என்றார் என்று சொல்லி அப்படியே பேச துடிக்கின்ற பொழுது அந்த எச்சில் ஊறுகிறது. அந்த எச்சிலை கூட சேக்கிழார் பெருமான் நமக்கு புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீர் என்று சொல்லி நாயனாருடைய அந்த ஒரு உயர்வை சொல்லுகிறார். அதற்கு பிறகு
அந்த குழந்தை ஒரு 2 வயது ஆனதற்கு பிறகு நடந்து பழகுகிறது, ஓடி ஆடி விளையாடி கொண்டிருக்கிறது. அப்படி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையானது அங்கு முற்றத்திலே ஏற்கனவே சொல்லியதைப் போல புலிகள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது, ஒரு பக்கம் மான் கன்றுகள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது. இது ஆண் குழந்தை என்ற காரணத்தினாலே அந்த புலி ஒன்று அப்படியே வாயை திறந்து படுத்து உறங்கி கொண்டிருக்கிறது. தின்னனார் தன்னுடைய கையை எடுத்து அந்த புலியினுடைய வாயிலே நுழைக்கிறார். அது ஏதோ ஒரு மரத்தினுடைய புதர் என்று சொல்லி அந்த புலியினுடைய வாய்க்குள்ளே கையை நுழைக்கின்ற பொழுது அருகிலே இருந்த நாகன் தபத்தோடு பெற்ற குழந்தை என்கின்ற காரணத்தினாலே அந்த குழந்தையை அவர் கொஞ்சம் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி மிரட்டுகிறார். அது கூட எப்படி மிரட்டுகிறார் என்று சொன்னால், அதாவது ஒரு பைந்தலை கை கொண்டு ஓச்ச, அதாவது பசுந்தலையை கையிலே கொண்டு அப்படி செய்யாத என்று சொல்லி ஓச்சியதாக சேக்கிழ பெருமான் நமக்கு அருளுகின்றார். எப்படிப்பட்ட நாகன் என்று சொன்னால், அவன் கொடும் தொழில் செய்யக்கூடிய நாகன். குத்து எரி கொள் எரி குத்து என்று சொல்லக்கூடிய கொடுமையான தொழில் செய்யக்கூடிய நாகன் தன்னுடைய குழந்தையை எப்படி வளர்த்தார் என்று சொன்னால், ஒரு குச்சியை எடுத்து கூட மிரட்டுவதற்கு அவருக்கு மனமில்லாது ஒரு பசுந்தலையை கையிலே எடுத்து ஓச்சினார். அது ஓச்சுதல் என்று சொன்னால் அடிக்கிறதில்லை, அப்படி அடிப்பது போல செய்வது, அதை செய்தார் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். பொறுபுளி பார்வை பேழ்வாய் முலையென பொற்கை நீட்ட பறிவுடை தந்தை கண்டு பைந்தழை கை கொண்டு ஓச்ச இருசுடர் குறுகன் தீர்க்கும் எழில் வளர் கண்ணீர் மல்கி வருதுளை முத்தம் மத்தாய் வாய்முத்தம் கொல்ல மாற்றி என்று சொல்லி அப்படியே அவர் பறிவுடை தந்தை கண்டு என்று சொல்கிறார். பறிவுடை தந்தை என்று சொன்னால், தந்தை என்று சொன்னால் அன்பான தந்தை. அந்த அன்பான தந்தை அப்படி அதை அந்த ஓச்சுகின்ற பொழுது, பைந்தலையை கையிலே கொண்டு ஓச்சுகின்ற பொழுது இந்த இடத்துல சொல்றார், இருசுடர் குறுகன் தீர்க்கும் எழில் வளர் கண்ணீர் மல்கி என்று சொல்றார். இருசுடர் என்று சொன்னால் சந்திரன் சூரியன் என்று சொல்லக்கூடியது. அதாவது ஏன் சந்திரன் சூரியன் உண்மையாக நாயனாருடைய கண்களுக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், சிவபெருமானுக்கு கண்களாக இருக்கக்கூடியது சந்திர சூரியர்கள். அந்த நாளைக்கு சிவபெருமானுடைய கண்ணிலே அப்பக்கூடிய நாயனாருடைய கண்ணை இப்பொழுதே சேக்கிழார் பெருமான் இருசுடர் குறுகன் என்று சொல்லி, சந்திரன் சூரியன் போல இருக்கக்கூடிய கண்களிலிருந்து நீர் முத்து முத்தாக வந்தது. அருகிலே இருந்த தாய் தத்தை அந்த நீரையெல்லாம் அவர் துணியை ஒரு ஆடையை கொண்டு அதை துடைக்கவில்லை, தன்னுடைய முத்தத்தினாலே மாற்றினார் என்று சொல்லி அந்த குழந்தை எப்படியெல்லாம் அவர்கள் வளர்த்தார்கள் என்று சொல்லி அங்கு அருளுகின்றார். அப்படி அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது வேடர் சேரியிலே. அப்படி வளர்ந்து வருகின்ற பொழுது 5 வயது நிரம்புகிறது. 5 வயது என்று சொல்லுவது கலை பயிலக்கூடிய ஒரு வயது. அப்படி அந்த 5 வயது ஆன உடனேயே அவருக்கு வில்விழா எடுக்கிறார்கள். அந்த விற்களை பயிற்றுவதற்காக வில்விழா எடுக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கப்படி தேவராட்டி அழைத்து கொண்டு வந்துதான் எந்த ஒரு செயலும் செய்வார்கள். அப்படி தேவராட்டி அழைத்து கொண்டு அவர்கள் அந்த சிலை பிடிப்பது என்று சொல்லக்கூடிய அந்த வில்வத்தை பயிற்றுவதற்காக எல்லோரையும் அழைத்து நாகன் ஒரு பெருவிழா எடுக்கின்றார். அப்படி பெருவிழா எடுக்கின்ற பொழுது அவர் தேனர்கள் கொன்றையாதம் திருச்சிலை செம்பொன் மேருவானது கடலின் நஞ்சம் ஆக்கிட அவர்க்கே பின்னும் காணவும் அமுதமாக்கும் சிலையினை காப்பு சேர்த்தார் என்று சொல்லி, அதாவது தேனர்கள் கொன்றையாதம் திருச்சிலை செம்பொன் மேருவானது கடலின் நஞ்சம் ஆக்கிட, அதாவது அந்த மேருமலை தான் பார்க்கடலை கடைகின்ற பொழுது அங்கு மத்தாக வந்தது. அந்த மேருமலையானது கடலை கடைந்து பெருமானுக்கு நஞ்சு கொடுத்தது. அதே மேருவானது இங்கு நாயனாருக்கு சிலையாக, அதாவது வில்லாக வருகின்றது. இப்போ அந்த காணவூன் அமுதமாக்கும் சிலை என்று சொல்லுகிறார். காணவூன் என்று சொன்னால் கானகத்திலே நாயனார் வேட்டையாடி கொண்டு வந்த அந்த ஊனையெல்லாம் இந்த வில்லானது இப்போ அமுதமாக்கியது. ஏனென்று சொன்னால் நாயனார் அதை இறைவனுக்கு படைக்கின்ற பொழுது எப்படி இருந்தது என்று சொன்னால் ஊன் அமுதம் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அருளுகின்றார். அப்படி காணவூன் அமுதமாக்கும் சிலையினை காப்பு செய்தார் என்று சொல்லி, அந்த சிலையை எப்படி காப்பு செய்தார்கள் என்று சொன்னால் புலியினுடைய நரம்பினாலே காப்பு செய்தார்கள் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அருளுகின்றார். அப்படியெல்லாம் அந்த குழந்தை சிலை பயின்று அதற்கு பிறகு 16 வயது வருகின்றது. 16 வயது வருகின்ற பொழுது நாகனுக்கும் அப்பொழுது வயதாகி விடுகிறது. நாகனுக்கு வயதாகிவிட்ட காரணத்தினாலே தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய தின்னனாரை அந்த
வேடர் குலத்துக்கு தலைவனாக நியமிக்கப் போகிறார். இப்போ 16 வயது முடிந்து கலைகள் எல்லாம் அவர் முற்ற கற்றதற்கு பிறகு இப்போ அவர் கன்னி வேட்டை என்று சொல்லக்கூடிய அந்த கன்னி வேட்டைக்கு வருகிறார். அந்த இடத்த சேக்கிழ பெருமான் நமக்கு எப்படி சொல்கிறார்னா, பொத்தட வரையின் பாங்கற் புரிவுரு கடன் முன் செய்த விற்றோலில் களத்தில் நன்னி விதிமுறை வணங்கி மேவும் அற்றை நாள் தொடங்கி யான்மை அடற்சிலையாண்மை முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர்க்கு அரிய சிங்கம். இந்த இடத்துல இந்த பாடல் 41வது திருப்பாடல். இந்த 41 என்று சொல்வது 5ஆம் எண்ணை குறிக்கக்கூடியது. 5 எழுத்து மந்திரமாக இதை போற்றுகின்றார். அதாவது நாயனாருடைய திருச்சரிதத்தை சிவச்சார்பு உலகச்சார்பு என்று சொல்லி பிரிக்கிறார் நம்முடைய சிவகுனி ஐயா அவர்கள். உலகச்சார்பு என்று சொல்லுவது அவர் வேடர் சேரியில் அவதரித்தது, வில்வித்தை கற்றது, இப்போ கன்னி வேட்டைக்கு செல்லுகின்ற வரைக்கும் உலகச்சார்பு. அடுத்து கன்னி வேட்டைக்கு அந்த பன்றியை துரைத்து கொண்டு வருவது மீது எல்லாமே உலகச்சார்பிலிருந்து நீங்கி சிவச்சார்புக்கு வரப்போகிறார். உலகச்சார்பு முடிந்து சிவச்சார்புக்கு நாயனார் வருகின்ற காரணத்தினாலே இந்த இடத்துல இதுவரை சரிதத்தை சொல்லிக் கொண்டு வந்த சேக்கிழார் பெருமான் நாயனாருடைய திருவடியை வணங்கி கொள்ளுகிறார். ஏனென்று சொன்னால் சிவச்சார்பு வருகின்ற பொழுது அதை வணங்குவது என்பது பெரியோருடைய மரபு. அதனால் இந்த இடத்துல முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர்க்கு அரிய சிங்கம் என்று சொல்லி இந்த இடத்துல அவருடைய திருவடியை வணங்கி கொண்டு மேலே செல்லுகிறார். அந்த 41வது பாடல் தான் அந்த பாடல் என்று சொல்லி இப்போ அவருக்கு கன்னி வேட்டை செல்லுகின்ற பொழுது நாகன் சொல்லுகிறான், எனக்கு மூப்பு அடைந்து விட்டேன், நான் மூப்பினாலே முன்பு போல் வேட்டையினில் முயலகில்லேன், அதனால் என் மகனை உங்களுக்கு நாதனாக உங்களுக்கு தலைவனாக எல்லோரும் கைக்கொள்வீர், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெருமானே இத்தனை காலம் உங்களுடைய சிலைக்கு கீழ் தங்கி இனிது உண்டு தீங்கின்றி இருந்தோம். அதாவது உங்களுடைய அந்த வில் கீழே இருந்து நாங்கள்லாம் எந்த ஒரு தீமையும் இல்லாது நல்ல உணவு உண்டு நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகின்றோம். இன்னும் அந்த நிலை அந்த அத்தன் அந்த நினது அருள்வழியே நிற்பதல்லால் இனிமேலும் உங்களுடைய அருள்வழி நில்லாது அடுத்த நெறி வேறு உள்ளதோ என்று சொல்லி நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறோம். திண்ணன் எங்களுக்கு தலைவனாக இருந்து எங்களை வழிநடத்தட்டும் என்று சொல்லி எல்லோரும் சொல்லுகின்றார்கள். அப்படி அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவர் வேட்டைக்கு செல்லுகிறார். அவருக்கு துணையாக நாணன் காடன் என்று சொல்லக்கூடிய 2 பேரையும் அங்கு அனுப்புகிறார்கள். 2 பேரும் உடன் செல்லுகிறார்கள். இந்த வேடர்களுக்கு கூட ஒரு அறம் இருந்தது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்லுகிறார். என்ன அறம் என்று சொன்னால், துடியடியன மடிசெவியன துருகயமுனி தொடரார் வெடிபடையிறி சிறுகுருளைகள் மிசைபடுகொலை விரவார் அடிதளர் ஒரு கருவுடையன அனைவரு வினை அலையார் கொடியன எதிர் முருகையும் ஒரு கொலைபுரி சிலை மரவோர் என்று சொல்லி, அதாவது காது மடிந்த விலங்குகள், அதே மாதிரி குட்டி விலங்கு, காது மடிந்த என்று சொன்னால் குட்டி விலங்குகள், அதே மாதிரி சிறு சிறு குட்டிகள், இன்னொன்று ரொம்ப வயதான மிருகங்கள், அப்புறம் சூழ்கொண்ட மிருகங்கள், கருவுற்று இருக்கக்கூடிய மிருகங்கள், இதையெல்லாம் அவர்கள் அழிக்க மாட்டார்கள், இதையெல்லாம் வேட்டையாட மாட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்குள்ளும் ஒரு அறம் இருந்தது. வேடர்களாக இருந்தாலும் கூட இப்படி ஒரு அறத்தை கை கொண்டார்கள் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அவருடைய அறத்தை பற்றி சொல்லுகிறார். அடுத்து நமக்கு பெருமக்களே, அவருடைய அந்த வேடர் நம்முடைய திண்ணனார் அந்த நாணன் காடனுடன் சென்று வெகு தூரம் வேட்டையாடி செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பன்றி, அந்த ஒரு பன்றியானது மிகப்பெரிய ஒரு பன்றியானது அதை துரத்தி கொண்டு செல்லுகிறார்கள். அந்த பன்றி வெகு தூரம் அப்படியே ஓடுகிறது. அதை துரத்தி கொண்டு நீண்ட தூரம் சென்று அப்படியே நம்முடைய திண்ணனார் அந்த பன்றியை ஒரு அம்பிலே இருகூறாக பிளந்து விடுகிறார். சேக்கிழ பெருமான் அதை சொல்லுகின்ற பொழுது, வேடர்தம் கரிய செங்கன் வில்லியார் விசையில் குத்த மாடிரு துணியாய் வீழ்ந்த வராகத்தை கண்டு நாணன் காடனே இதன்பின் இன்று காதங்கள் படவந்து எய்த்தோம் ஆடவன் கொன்றானச்சோ என்றவர் அடியில் தாழ்ந்தார் என்று சொல்லி, அந்த நிலையில் அவர் கொன்றது ஆடவன் கொன்றானச்சோ என்று சொல்லி அப்படியே 2 பேரும் நம்முடைய நாயனாருடைய திருவடியில் விழுந்து வணங்குகின்றார்கள். இந்த இடம்
அவர்கள் வந்து அந்த பன்றியை கொன்றதனாலே ஆடவன் கொன்றான் அச்சோ என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அவருக்கு தண்ணீர் தாகம் வந்து விடுகிறது. அவர் சற்றினை அருந்திய நின்று தின்று தண்ணீர் குடித்து அதற்கு பிறகு நாம் வந்து இந்த பன்றியை காடனை வதக்க சொல்லுகிறார்கள். காடன் அதை பதப்படுத்துகின்றான். நாணனும் நம்முடைய தின்னனாரும் தண்ணீர் பருகுவதற்காக செல்லுகின்றார்கள். அப்படி தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று சொல்லி கூறுகின்ற பொழுது, அவர் தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது நாணன் சொல்லுகின்றான், இந்த தேக்கு காட்டுக்கு அப்புறம் சென்றால் ஒரு பொன்முகலி ஓடும் ஆறு என்று சொல்லி ஓடும். நம்முடைய காலத்திலே ஓடக்கூடிய நதிக்கு பேர் பொன்முகலி என்று சொல்லுவார்கள். அந்த பொன்முகலி ஆற்றினுடைய நீரை பருகலாம் என்று சொல்லுவார். அதாவது என்றவர் கூற நோக்கி தென்னனார் தண்ணீர் எங்கே நன்றும் இவ்வனத்தில் உள்ளது என்று உரை செய்ய நாணன் நின்றைய பெரிய தேக்கின் அப்புறம் சென்றால் நீண்ட குன்றினுக்கு அயலை ஓடும் குளிர்ந்த பொன்முகலி என்றான் என்று சொல்லி அந்த குன்றினுக்கு அப்பால் பொன்முகலி ஓடும் என்று சொல்லுகின்றான். அப்படி பொன்முகலியை நோக்கி இருவரும் செல்லுகின்றார்கள். அப்படி பொன்முகலியை நோக்கி செல்லுகின்ற பொழுது நாயனார் சொல்லுகிறார், தினனார் சொல்லுகிறார், நாணனே அவர் ஒரு பெரிய மலையை பார்க்கிறார். செல்லுகின்ற பொழுது ஒரு பெரிய மலையை பார்க்கிறார். நாணனே தோன்றும் அக்குன்றில் நண்ணுவோம் என்ன நாணன் காணனி போதின் நல்ல காட்சியே காணும் இந்த சேனுயர் திருக்காலத்து மலைமிசை எழுந்து செவ்வே கோணமில் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலாம் என்றான் என்று சொல்லி, அதாவது இதுதான் முதலாக நாயனாருக்கு வந்து அங்கு பெருமான் இருப்பதெல்லாம் தெரியாது. தின்னனாருக்கு பெருமான் இருப்பதை சொல்லியதே நாணன் தான், கூட வந்த நாணன் தான். அவர் சொல்லுகிறார், நாணனே அந்த பெரிய ஒரு குன்று தெரிகிறது, மலை தெரிகிறது, அந்த மலைக்கு போவோம். அவரை அறியாத அந்த ஒரு ஆசை அவரை இழுக்கிறது. நண்ணுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது நாணன் சொல்கிறான், காணனி போதின் நல்ல காட்சியே காணலாம்னா. நல்ல காட்சி அங்கே நல்ல காட்சி என்று சொல்லுவது இறைவனுடைய திருக்காட்சி தான் நல்ல காட்சி. இந்த உலகியல் காட்சிகள் எல்லாம் நல்ல காட்சிகள் அல்ல. அவன் சொல்கிறான், காணனி போதின் நல்ல காட்சியே காணும் சொல்லிட்டு மீண்டும் சொல்கிறான், சேனுயர் திருக்காலத்தை மலைமிசை எழுந்து செவ்வே கோணமில் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலாம். அங்கு போனால் கோணமில் குடுமிதேவர் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல கோணமில் குடுமிதேவர்னா குற்றங்களை இல்லையாக செய்யக்கூடிய குடுமிதேவர். ஏன்னா குற்றமில்லாத குடுமிதேவர்னா பொருள் கிடையாது. ஏன்னா அவருக்கு ஒன்றும் குற்றம் கிடையாது. நம்முடைய குற்றங்களை இல்லையாக செய்யக்கூடிய குடுமிதேவர் இருப்பர், அவரை கும்பிடலாம் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை அதிகமாகிறது. இப்போ சாமியினுடைய பேர் குடுமிதேவர். அவர் எங்கே இருக்கிறார் இதையெல்லாம் தெரிஞ்சிட்டார், நாணன் மூலமாக தெரிஞ்சிட்டார். திருவாரூர் தேவாரத்தில் அப்பர் சாமிகள் சொல்லுவார், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிற்கு வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் என்று சொல்லுவார். அப்படி அதாவது ஒரு அகத்துறையாக அந்த பாடலிலே சொல்லுவார். அதுபோல இங்கே கண்ணப்பனான அவர் குடுமிதேவர் என்று சொல்லி அறிந்தார், அவர் எங்கு இருக்கிறார் என்று சொல்லி அறிந்தார். அதை கேட்ட உடனேயே அவரையும் அறியாத ஒரு ஆசை அங்கு செல்ல துரத்துகிறது. அவர் சொல்றார், ஆவது என் இதனை கண்டு இங்கு அனைதோறும் என்மேல் பாரம் போவது ஒன்று உலது போலும் என்று சொல்லி, அதாவது எனக்கு ஏதோ ஒரு பாரம் என்னிடத்தில் இருந்து ஒன்று விலகுவது போல, அப்படியே பாரம் என்னை விட்டு போவது போல ஒரு உணர்வு இருக்கிறது என்று சொல்ல அப்படியே நேராக அங்கே போகலாம் என்று சொல்லி தினனார் சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனேயே அவர்கள் காடனிடத்தில் சொல்லுகிறார்கள், நாணனும் தின்னனாரும் செல்லுகிறார்கள். காடனிடத்திலே இந்த பன்றியை நீ வதக்கி வை என்று சொல்லி நீ இங்கு நீ நெருப்பு காண்பாய், இம்மலை ஏறி கண்டு நாங்கள் வந்து அணைவோம் என்று நாணனும் தாமும் போந்தார் என்று சொல்லுகிறார். இரண்டு பேரும் அப்படி செல்லுகிறார்கள். அவர்கள் செல்லக்கூடிய நேரமானது அந்த மதியம் 12 மணி, உச்சிக்கால பொழுது. அந்த உச்சிக்காலம் என்று சொல்லுவது தான் வேடர்களுக்கு நல்ல ஒரு நிலை நடக்கின்றது. எல்லாமே உச்சி காலத்தில் தான் நடக்கும். ஏன்னா தின்னனாருக்கு சிலை பயிற்றுவித்ததும் உச்சி காலத்தில் தான். இப்போ காலத்தினாதரை அவர் காணப்பெறுவதும் உச்சி காலம்தான். அப்படி உச்சி காலத்திலே எப்படி கைலாயத்திலே பெருமானை அங்கே வந்து தேவர்களெல்லாம் வழிபாடு செய்வார்களோ அதே போல காலத்தியலும் என கையிலை பாதி காலத்தி பாதி என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த கையிலையிலும் பெருமானை வழிபாடு செய்வதற்கு தேவர்களெல்லாம் வந்து அங்கே காத்திருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஓசை கேட்கிறது, அந்த பஞ்ச துந்துபிகளுடைய ஓசை கேட்கிறது. அது என்ன ஓசை என்று சொல்லி நம்முடைய
தினனார் நாணனிடத்திலே கேட்கின்ற பொழுது அவனுக்கு தெரியலை. அவனுக்கு தேவர்கள் வழிபாடு செய்வார்கள் என்றெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மலையில் தேன் பூச்சிகள் நிறைய இருக்கிறது, அந்த தேனீக்களுடைய ஓசையாக இருக்கும் என்று சொல்லி அவன் சொல்கிறான். அவனுக்கு தெரிந்த ஒரு அறிவிலே அவன் சொல்லுகின்றான், கதிரவன் உச்சி நன்ன கடவுள்மால் வரையின் உச்சி அதிர்தரும் ஓசை ஐந்தும் ஆர்கழி முழக்கம் காட்ட இது என்கொள் நானா என்றார்க்கு இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து மதுமலர் ஈக்கள் மொய்த்து மருங்களும் மொழிகள் என்றான் என்று சொல்லி இது தேன் பூச்சிகளுடைய ஓசை என்று சொல்லி அவனுக்கு தெரிந்த வகையிலே அவன் சொல்லுகின்றான். ஆனால் அந்த ஓசை என்ன என்று சொல்லி சிவப்புடைய உரை சொல்லுகின்ற பொழுது அது 5 துந்துவிகளுடைய ஓசை, தேவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு ஓசை என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் அருளுகின்றார். இப்படி 2 பேரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கிற பொழுது அவர் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் சேக்கிழ பெருமான் சொல்றார், நாயனார் முற்பிறவியிலே செய்த ஒரு தவம்தான் அதற்கு காரணம் என்று சொல்லுகிறார். முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவில ஆர்வம் பொங்கி மண்பெரும் காதல் கூற வல்லலார் மலையை நோக்கி என்பனை குறுகி உள்ளத்து எழுவரும் வேட்கையோடும் என்று சொல்லி அப்படியே உள்ளமெல்லாம் உருகி அப்படியே அந்த எலும்புகள் எல்லாம் உருக அவர் அந்த பெரும் ஆர்வத்தோடு அந்த மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முன்பு செய் தவத்தின் ஈட்டம், அதாவது நமக்கு முற்பிறவியில் செய்த தவம்தான் இப்போ நம்ம சரியை கிரிய யோகமெல்லாம் செய்வதற்கு காரணம் என்று சொல்லி சிவஞான போதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சரியை கிரிய யோகங்கள் செய்து ஞானம் பெறுவதற்கு என்ன காரணம்னா முன்செய் தவம் என்று சொல்லுவார்கள். அதுபோல முன்பு செய் தவத்தின் ஈட்டம் என்று சொல்லி அந்த முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட என்று சொல்லி சேக்கிழ பெருமான் இந்த இடத்துல அருளுகின்றார். அப்படியே இந்த இடத்துல அடுத்த பாட்டில் நாணனும் அன்பும் முன்பு நரிவரை ஏறத்தாமும். இப்போ நாணனும் நம்முடைய தினனாரும் போகிறாங்க, அவர்களுக்கு முன்பாக அவருடைய அன்பு முதல்ல போச்சான். அப்போ தினனாருடைய அன்பு அவ்வளோ வேகமாக முன்னாடி போயிட்டுருக்கு. நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏறத்தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார் அனைவர் போல ஐயர் நீல்நிலை மலையை ஏறி நேர்படச் செல்லும் போதில் அப்படியே பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறிம்பர். அப்படியே தத்துவங்கள் எல்லாம் கடந்து தத்துவ அதீதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான், அதையெல்லாம் கடந்து போனால் தான் பெருமானுடைய அந்த திருவடி அடைய முடியும். எப்படிப்பட்ட பெருமான்? ஆணையாம் சிவத்தை சார் என்று சொன்னார். ஆணையாம் சிவத்தை சாரன்னா அருளோடு கூடிய சிவம். அப்படி ஆணையாம் சிவத்தை சார அனைவர் போல ஐயர் என்று சொல்லி நீல்நிலை மலையை ஏறி நேர்பட செல்லும்போது இந்த இடத்துல நாயனாரை அப்படி ஐயர் என்று சொல்கிறார். இந்த வேடரையாக இருக்கக்கூடிய நம்முடைய நாயனாரை ஐயர் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி திருநீலகண்ட யாழ்ப்பாணரை சேக்கிழ பெருமான் ஞானசம்பந்த பெருமானோடு உடன் செல்லுகின்ற பொழுது, அந்த யாத்திரையில் செல்லுகின்ற பொழுது, எருக்கத்தம்புலியூர் வருகின்ற பொழுது அடியேன் அவதரித்த பதி இது என்று சொல்லி திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் சொல்வார், ஐயர் நீர் அவதரித்திடை பதி அளவில் மாதவம் செய்தது என்று சொல்லுவார். அவர் பாணரை அங்கு ஐயர் என்று சொல்லுகிறார். அதே போல நந்தனாரை அந்த திருநாளை போவார் புராணத்திலே தில்லைவாழ் அந்தணர்கள் அழைக்கின்ற பொழுது அவர் ஐயரே அம்பளவர் அருளால் அணைந்தோம் என்று சொல்லி அங்கு ஒரு புலையராக இருக்கக்கூடிய அவரை ஐயர் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கேயும் சொல்கிறார். இது 3 இடங்களில் ஐயர் என்று சொன்னாலும் 3 இடங்களுமே ஐயர்கள், அது அந்தணர்களை ஐயர் என்று சொல்லவில்லை. அந்த உயர்ந்தோர்களை சொல்லுகின்ற பொழுது ஐயர் என்று சொன்னால் பெருமை மிக்கவர்கள் என்று சொல்லி பொருள். இந்த இடத்துல ஐயர் நீல்நிலை மலையை ஏறி நேர்பட செல்லும் போதில் என்று சொல்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கிறார்கள். மலைக்கு அருகிலே சென்று விட்டார்கள். இன்னும் தினனார் இறைவனை பார்க்கவில்லை. தினனார் இறைவனை பார்க்கிறதுக்கு முன்பாக இறைவன் தினனாரை பார்த்துட்டாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது அவருடைய எத்தனை பிறப்புகள் அவர் எடுத்திருந்தாரோ அத்தனை பிறப்பு இருக்கக்கூடிய அந்த வினைகளும் போயிற்று. இப்போ அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்கிறார். திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னை அங்கணர் கருணை கொண்ட அருத்திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொறிவில் அன்புருபமானார் என்று சொல்லி அப்படியே இப்போ சாமி பார்த்துட்டார். இன்னும் நாயனார் இன்னும் சாமியை பார்க்கலை. இவர் பார்க்கறதுக்கு முன்னாடி இறைவன் இவரை பார்த்துட்டார். அப்படி பார்த்ததுனால என்னாச்சுன்னா அங்கணர் கருணை கூர்ந்த அருத்திரு நோக்கம் எய்தனர். அப்படின்னா அருட்தன்மை வாய்ந்த பெருமானுடைய
அந்த அருள் நோக்கம் அவர் மீது பட்டது. அப்படி எய்திய காரணத்தினாலே தங்கிய பவம் இதுவரைக்கும் எத்தனை பிறப்புகள் அவர் எடுத்திருந்தாரோ அத்தனை பிறப்புகளில் இருந்த மலங்களும் நீங்கி வினைகள் எல்லாம் நீங்கி இப்போ பொங்கிய ஒளியின் நிழல் பொறிவில் அன்புருவமானார் என்று சொல்லி அப்படியே பெருமானுடைய வியாபக ஒளியிலே இப்போ அன்பு மட்டும்தான் அவரிடத்தில் இருக்கிறது. வேறு உலக சார்புகள் அத்தனையும் சென்றது. ஏனென்று சொன்னால் இறைவனுடைய திருப்பார்வை அவர் மீது பட்டதனால் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி ஆன உடனே இப்போ எப்படி இருக்கிறார் நாயனார்? பொருவில் அன்புருவமானார். அப்படி அன்பே உருவமாக இருக்கிறார். மாகமார் திருக்காலத்து மலையில் கொழுந்தாயுள்ள ஏகநாயகரை கண்டார் எழுந்து வேறு உவகை அன்பின் வேகமானது மேல் செல்ல மிக்கதோர் விரைவினோடும் மோகமாய் ஓடி சென்றார் தழுவினார் மோந்து நின்றார் என்று சொல்லி அப்படியே இப்போ எப்படி இருக்கிறார்னா சாமியை போய் பார்த்துட்டார். சாமியை பார்த்ததுக்கு பிறகு வேகமாக ஓடி போகிறார். அப்படி ஓடி போய் அந்த வேகத்திலேயே அப்படி தழுவினார். உச்சி முகந்து நிற்கிறார் பெருமானை. அப்படியே தழுவிக்கொண்டு பெருமானை உச்சி முகந்து அங்கு நிற்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது நெடிதுபோது உயிர்த்து நின்று நிறைந்தலும் மயிர்கால் தோறும் வடிவெல்லாம் புலகம் பொங்க. அப்படியே அவருக்கு இருக்கக்கூடிய மயிர்கால்கள் எல்லாம் அப்படியே மயிர் புலகம் பொங்க மலர்கண்ணீர் அருவி பாய கண்ணில் இருந்து அப்படியே அருவி போல நீர் பாய்கிறது தினனாருக்கு. அப்படி அருவி பாய அடியனேற்கு இவர்தாம் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று சாமி நல்லா பிடிச்சிட்டார். எங்கிட்ட நல்ல சாமி அகப்பட்டு விட்டார் என்று சொல்லி அந்த இடத்துல என்ன சொன்னார்? படிவிலா பரிவிதானோர் படிவமாம் பரிசு தோன்றன. அதாவது உருவமில்லாத ஒரு அன்பு இங்கே உருவமாக நிற்கிறது தின்னார் வடிவத்தில் என்று சொல்லி சொல்கிறார். அதான் படிவில்லா பரிவு உருவமில்லாத அன்பு இங்கே ஒரு படிவமாம் பரிசு தோன்ற ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு இங்கே தின்னனாராக இந்த இடத்துல நிற்கிறது என்று சொல்லி சொல்கிறார். அப்படி அவர் பெருமானை பார்த்து மீண்டும் நினைக்கிறார். பெருமானிடத்திலே சொல்லுகிறார், சாமி இந்த காட்டில் யார் இருப்பாங்க? சொல்கிறார், வெம்மர குளத்து வந்த வேட்டுவச்சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரிதிருகானந்தனில் உம்முடன் தனியாயுள்ளார் ஒருவரும் இன்றி கேட்டேன் இம்மலை தனியே நீருங்கு இருப்பதை என்று நினைவார் என்று சொல்லி. அதாவது வெம்மர குளத்து வந்த வேட்டுவச்சாதியார் சாமி இங்கே யார் சாமி இருப்பாங்க? அந்த வெம்மர குளம் என்று சொல்லக்கூடிய அந்த கொள் எரி குத்து என்று சொல்லக்கூடிய குளத்திலே வந்த வேடுவர்கள் தானே இப்படி இருப்பார்கள். இங்கு தனியாக இங்கே யார் என்னெல்லாம் இருக்குது? கரடி இருக்கு, வேங்கை இருக்கு, புலிகளெல்லாம் நிரம்ப இருக்கிறது பெருமானே, சிங்கம் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு காட்டில் நீங்கள் ஒருத்தரும் துணை இல்லாமல் இப்படி இருக்கலாமா? நான் கெட்டேன் இம்மலை தனியே நெருங்கி இருப்பதே என்று நினைவார் என்று சொல்லி இவரும் தனியாக தான் இருக்கிறார் அந்த காட்டில். ஆனால் இவருக்கு துன்பம் வரும் என்று சொல்ல அந்த நினைவு தன் நினைவு கொஞ்சம் கூட பெருமானுக்கு இல்லை. இப்போ முழுக்க அவருக்கு பெருமானுடைய நினைவு தான் இருக்கிறது. தனக்கு பசிக்கும் என்று அவர் நினைக்கவே இல்லை. தனக்கு துன்பம் வரும் என்று சொல்லி எதுவுமே தன்னுடைய நினைவு அங்கே இல்லை. அதான் நம்முடைய சிவஞான போதம் சொல்லுவது போல அவனே தானேயாகி அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்க மலமாய தன்னோட வல்வினையின்றே என்று சொல்லி 10ஆம் சூத்திரம் சொல்லுவது போல இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய நினைவு முழுக்க பெருமானுடைய நினைவு அந்த இடத்துல அதான் சொல்கிறாரு, இப்படி நீங்கள் தனியாக இருக்கலாமா சாமி என்று சொல்லி மனம் நைந்தார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படியே அப்போ அந்த கூட வந்த நானன் சொல்கிறான், நான் உன்னுடைய அப்பா கூட வந்திருக்கிறேன். அப்பா கூட வந்த பொழுது இங்கே ஒரு பார்ப்பான் வருவான். அந்த பார்ப்பான் ஏதோ நீர் கொண்டு குளிர்ந்த நீரினாலே இவரை நீராட்டுவான். அந்த நீராட்டியதுக்கு பிறகு ஒரு இலையையும் பூவையும் சூட்டுவான். அப்படி சூட்டி அதற்கு பிறகு ஏதோ அவர் சாமி இடத்திலே சொல்லுவான். அவனுக்கெல்லாம் என்னென்னு தெரியலை. அப்புறம் ஒரு பார்ப்பான் அன்று இது செய்தான். அதற்கு பிறகு ஏதோ உணவு ஊட்டுவான். இப்படியெல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதாவது மண்திரள் உந்தையோடு மாவேட்டை ஆடி பண்டு இக்குன்றடை வந்தோமாக குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி. குளிர்ந்த நீர் சாமிக்கு நம்ம குளிர்ந்த நீர் தான் ஆட்டணுங்க. அதான் சொல்ல குளிர்ந்த நீர் இவரை ஆட்டி ஒன்றிய இலைப்பூ சூட்டி ஊட்டி முன் பறைந்து போர் பார்ப்பான் அன்று இது செய்தான் இன்றும் அவன் செய்தானாகும். இப்போ இந்த சாமி மேலே இருக்கிற பூவு இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்கிறான். நான் வந்தபோது பார்த்துருக்கிறேன், இப்படியெல்லாம் அந்த ஐயர் செய்வார், இப்போவும் அதே மாதிரி அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி அவன் சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அப்போ சாமிக்கு இதெல்லாம் பிடிக்கும் போல இருக்குது, நம்மளும் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாமிக்கு நல்ல இறைச்சி கொண்டு நம்ம படைக்கலாம் என்று சொல்லி அப்படி நல்ல இறைச்சி எடுத்து வருவதற்காக அப்படி அவர் போகிறார். அப்படி போகலான்ட்டு போகிறாரு, போக முடியல.
நம்ம போகிற நேரத்தில் ஏதாவது துன்பம் வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது? சாமி தனியாக இருக்கிறாரே என்று சொல்லி போக வேண்டியது, திரும்ப வர வேண்டியது, போக வேண்டியது, திரும்ப வர வேண்டியது. இது எப்படி இருக்குது அப்படின்னா சொல்றார், போதுவார் மீண்டு செல்வர், புல்லுவார் மீளப்போவார், காதலின் நோக்கி நிற்பார், கன்றகள் புனிற்றா போல்வார், நாதனே அமுது செய்ய நல்லமென் இறைச்சி நானே, கோதரத் தெரிந்து வேறு கொண்டு இங்கு வருவேன் என்பார் என்று சொல்றார். அது என்ன சொல்றாருன்னா, பெருமானே அப்படி போகிறது திரும்ப வர்றது, போகிறது திரும்ப வர்றது சொல்றார். காதலின் நோக்கி நிற்பார், அப்படியே பெருமான் அன்போடு பார்க்கிறார். இப்படி சாமி இருக்கிறாரு, இவருக்கு ஏதாவது கொண்டு வந்து நாம் செய்யணுமே என்று சொல்லி போகிறார். அது எப்படி? கன்றகள் புனிற்றா போல்வார் அப்படின்னார். அதாவது ஈன்ற ஒரு கன்றுக்குட்டியை விட்டு பிரிய மனமில்லாத தாய் போல தவிக்கிறாராம். எந்த இடத்துலையுமே சிவபெருமானை மட்டும்தான் தாய் பசுவா சொல்லுவது வழக்கம். பெரிய புராணத்தில் அப்படித்தான் இருக்கு. இங்கே மட்டும் சிவபெருமானை கன்றுக்குட்டியாகவும் நாயனாரை, கண்ணப்ப நாயனாரை தாய் பசுவாக சொன்ன ஒரே இடம் இந்த இடம் தாங்க. அந்த கன்றகள் புனிற்றா போல்வார், காதலின் நோக்கி நின்றார் என்று சொல்லி சொல்றார். அப்படி ஏன் இதுக்கு முன்னாடி 2 இடத்துல 3 இடத்துல சுந்தரரை பற்றி சொல்லுகின்ற பொழுது 3 இடங்களிலுமே சுந்தரரை கன்றுக்குட்டியாக சொல்றார், சிவபெருமானை தாய் பசுவாக சொல்றார். அதாவது தடுத்தாட்கொண்ட புராணத்திலே பெருமான் அவரை ஆட்கொண்ட பொழுது அவருக்கு சாமி தான் வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தெரியாது. அப்படி தெரியாத நேரத்தில் சாமி அசரீரியாக சொல்றாரு. என்ன சொல்றார்? முன்பு நீ நமக்கு தொண்டன் என்று சொல்லி சொன்ன உடனே தான் சுந்தரருக்கு வந்தது சாமி அப்படின்னு சொல்லி தெரியும். அதற்கு பிறகு அவர் பெற்ற இன்பத்தை சொல்லுகின்ற பொழுது, ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்றுபோல் கதறி நம்பி என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். ஒரு தாய் பசுவனுடைய அந்த ஒரு ஓசையை கேட்ட கன்றுக்குட்டி எவ்வளவு மகிழ்ச்சி அடையுமோ அதுபோல சுந்தரர் அந்த ஆனந்தத்தை அடைந்தார் என்று சொல்லி சொல்வார். அதே மாதிரி வெள்ளானை சருக்கத்திலே எல்லாம் முடிந்து பெருமானிடத்திலே சென்று அவர் சேருகின்ற காட்சியை சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, சென்று தாழ்ந்து எழுந்து அப்படி பெருமானுடைய திருவடியில் விழுந்து வணங்கி எழுந்து நின்று, சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததன காதலின் நோக்கின்ற தனிப்பெரும் தொண்டரை நேரிலை வளர்ப்பாகத்து ஒன்றும் மேனியர் உடனே வந்தனை என்றார் உலகுவி என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கே சொல்லுவார். அந்த இடத்துல சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென, நீண்ட நாள் தாய்ப்பசுவை பிரிந்த ஒரு கன்று 18 ஆண்டுகள் பிரிந்திருக்கிறார் சுந்தரர். அதற்கு பிறகு சென்று தாய்ப்பசுவை சேருவது போல அந்த நம்பிகள் பெருமானுடைய திருவடியில் சேர்ந்தார் என்று சொல்லி சொல்லுவார். அதே மாதிரி திருவையாற்றிலே சொல்லுகின்ற பொழுதும் இந்த கரையிலே இருந்து அந்த கண்டியூரிலே இருந்து ஐயாற்று பெருமானை வணங்குகின்ற காட்சியை சொல்லுகின்ற பொழுதும் அங்கேயும் அப்படித்தான் சொல்லுவாருங்க. ஒரு தாய்ப்பசுவனுடைய அதை கன்று தடையுண்டு எதிரழைக்க கதறி கணைக்கும் புனிற்றா போல் என்று சொல்லி சொல்லுவார் சேக்கிழ பெருமான். இது மாதிரி எல்லா இடங்களிலுமே தாய்ப்பசுவாக சிவபெருமானையும் கன்றுக்குட்டியாக அடியார்களை சொல்லுவது வழக்காக இருந்தாலும், இந்த இடத்துல கண்ணப்பருடைய தாய் அன்பு, தலை அன்பு இங்கு வந்து அவரை தாய்ப்பசுவாகவும் பெருமானை கன்றுக்குட்டியாகவும் சேக்கிழ பெருமான் அருளுகின்றார். அவர் அப்படி போகவும் வருவவுமாக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது நாயனார் வந்து எப்படி இருக்கிறார்னா, இப்போ பெருமானை விட்டு அவரால் போகவே முடியல. சாமியை பார்க்கிறார், போறாரு, வர்றார், இதே தான் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ வந்த வேலையை அவர் மறந்துடுறார். நம்ம ஒரு வேடர் குலத்திலிருந்து வந்திருக்கிறோம், ஒரு வேடர் குல தலைமை ஏற்றிருக்கிறோம். வேட்டையெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் நம்ம நம்முடைய வேடர் சேரிக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் துளியும் இல்லை. இப்போ எல்லாம் போயிடுச்சு. அப்படி போனதுனால காடனும் நாணனும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, அங்கு இவன் மலையில் தேவர் நம்மை கண்டு அணைத்து கொண்டு வங்கனை பற்றி போகா வல்லுடம்பு என்ன நீங்கான், இங்கும் அத்தேவர் தின்ன இறைச்சி கொண்டு ஏக போந்தான், நம்குல தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவர்கின்றான். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 பேரும் வங்கினை பற்றி போகா வல்லுடம்பு என்ன ஆனான் நீங்கான். அதாவது உடம்பு எங்கே போட்டாலும் பற்றிக்கும் விடாது. அது வங்கு அதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. வங்கினை பற்றிய உடம்பு எப்பொழுதும் விடவே விடாதான். அது மாதிரி தினனார் இப்போ எப்படி பற்றியிருக்கிறாரு, காலத்தினாரை பற்றி அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டார். அதனால் அவர் வரப்போகிறது இல்லை இனிமேல். அதான் சொல்கிறார், 2 பேரும் பேசுகிறாங்க. வங்கினை பற்றி போக வல்லுடம்பு என்ன நீங்கான், இங்கும் அத்தேவர் தின்ன இறைச்சி கொண்டு ஏக போந்தான். இப்போ மட்டும் என்ன, அவருக்கு இறைச்சி கொண்டுவதற்காக போயிருக்கிறான். அவன் நம் குலமி தலைமை விட்டான். நம்முடைய குலத்துக்கு இனிமேல் தலைமை கிடையாது. நலப்பட்டான் தேவருக்கு. அதாவது
எப்போ பெருமானுக்கு நாம் வந்து ஆட்படுவோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சிந்திக்கணும். நம்முடைய குலம் இதெல்லாம் நம்ம நீங்கணும், நம்முடைய பாசங்கள் நீங்கணும். நம்முடைய குலம், நம்முடைய அந்த பிறப்பு சார்பான அத்துணை பாசங்கள் நீங்கினாதான் பெருமான் திருவடி அடைய முடியும். இது கண்டப்பத்தில் வாதவருடிகள் சொல்கிறார், சாதிகுலம் பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை அல்லலறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறருருவம் யான் எனது என் உரை மாய்த்து கோதில் அமுதானானை குலாத்தில்லை கண்டேனே என்று சொல்லி, எப்போ குலாத்தில்லை பெருமானை தில்லையில் எப்போ பெருமானை கண்டார்? கண்டப்பத்தில் சொல்கிறார், சாதிகுலம் பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயனை அல்லலறுத்து ஆட்கொண்டு. இதையெல்லாம் அறுத்தாதான் நம்ம பெருமானுடைய திருவடி அடைய முடியும். இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், நம் குல தலைமை விட்டான் அந்த குலத்தினிருந்து நீங்கினான். இப்போ என்ன செய்ய அடுத்தது? நலப்பட்டான் தேவர்க்கென்றான் என்று சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். அப்படி மீண்டும் அவர்கள் வந்து தினனார் அதை போல் செய்து கொண்டு இருக்கிறார். தினனார்கிட்ட அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறத அவர் திரும்பி பார்க்கறதே இல்லை. ஏன்னா அவங்க பேசுகிறது அவர் காதலியே விலகலை. அதான் 2 பேரும் சொல்கிறாங்க, என் செய்தாய் தின்னா நீதான் என்னமால் கொண்டாய் எங்கள் முன்பெரு முதலே இல்லையோ, எங்களுக்கெல்லாம் நீங்கள் தலைவர் இல்லையா, வேடர்குல தலைமை உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது முகத்தை நோக்கார் அப்படின்றார். அப்படின்னா எதுவுமே அவர் பார்க்கலை, பன்றியெல்லாம் வதக்கி வச்சிருக்கிறோன்னு சொல்கிறாங்க அவங்க, ஒன்றும் ஒரு காதில் விழுகலை. அப்படின்னா இப்போ முழுக்க அப்படியே தேவருக்கே தலைப்பட்டு நிற்கிறார் நம்முடைய நாயனார். 2 பேரும் சொல்லிட்டாங்க கடைசியாக, தேவுமால் கொண்டான் இந்த திண்ணன். அதான் சாமி பைத்தியம் அவனுக்கு பிடிச்சிருச்சு, பெருமான் மீது அன்பு கொண்டு அப்படியே பெருமானே அவன் இருக்கிறான், பெருமானோடு இருக்கிறான். இதனை தீர்க்கல் ஆவது ஒன்று அறியோம். இதை நம்மளால் தீர்க்க முடியாது சாமி. நாம் என்ன பண்ணலான்னா, தேவராட்டியை கொண்டு வந்து நாகனோடு சொல்லி தேவராட்டியை கொண்டு வந்து இதற்கு ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யலாம் என்று சொல்லி 2 பேரும் புறப்பட்டாங்க. 2 பேரும் புறப்பட்டதுக்கு பிறகு இப்போ நாயனார் மட்டும் இருக்கிறார், வேறு ஒருத்தரும் கிடையாது. அங்கே யார் இருக்கிறார்? காலத்திநாதர் இருக்கிறார், இங்கே நாயனார் இருக்கிறார். நீயும் நானுமா ஏகபோகமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த காட்டில் இந்த 2 பேரும் மட்டும் இருக்கிறார். அப்பப்போ இனிமேல் வந்து இவர் வந்துட்டு போவார். அது சிவகோசரியார் வந்து பெருமானை ஆகம முறைப்படி பூஜை செய்ய போகிறார். இப்படி நாயனார் தனியாக இருக்கின்ற பொழுது சாமிகிட்ட போகிறார். அப்படி சாமிகிட்ட போய் அவர் எத்தனை நாள் பழகினார். ஒரே ஒரு முறை பெருமானை இப்போ பார்த்துருக்கிறார். சாமியை பார்த்து அவர் சொல்கிறார், இதுவரைக்கும் சிவலிங்க திருமேனியை பார்த்து இளைத்தனர் என்று சொல்லி யாரும் சொன்னதில்லை. இங்கே தான் நாயனார் சொன்னார், இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த பொற் செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சள் நீர் தம்மை விளைத்தன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்றார். இளைத்தனர் நாயனார் சாமி ரொம்ப இழைச்சி போயிட்டாராம். அப்படி இழைச்சதுனால முளைத்தெழு முதலை கண்டு, அப்படி பெருமானுடைய திருமேனி அங்கே முளைத்த முதல் அப்படின்னு சொல்லுவாங்க. முளைத்தெழு முதல்னா சுயம்பு திருமேனி என்று சொல்றார். அப்படி இருக்கக்கூடிய உயர்ந்த திருமேனி காலத்தினாருடைய திருமேனி, அந்த முடிமேல் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் தன்னுடைய செருப்பு காலினாலே நீக்கி அதற்கு பிறகு வாயிலை கொண்டு வந்த அந்த திருமஞ்சன நீரை அப்படியே பெருமான் மேலே விடுறார். அது எப்படி இருக்குது அப்படின்னா சேக்கிழ பெருமான் சொல்றார், விளைந்த ஒரு அன்பு, அதை அன்பையே உமிழ்ந்தது போல இருக்கிறது என்று சொல்றார். விளைத்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்ட. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த முதல்ல இருந்த பாசங்கள் எல்லாம் நீங்கிருச்சு. பொருவில் அன்புருவமானார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டார். அந்த அன்புருவமானதுக்கு என்ன காரணம்? பெருமானுடைய திருநோக்கம் பட்டது. பெருமானுடைய திருநோக்கம் பட்டதனால அங்கனர் கருணை கூர்ந்த அருத்திருநோக்கம் எய்தனர். அதற்கு பிறகு அவருடைய நிலையே அப்படி மாறிவிட்டது என்று சொல்லி அப்படி அவர் இப்போ என்ன செய்கிறாருன்னா, நாயனார் பெருமானுக்கு அமுது ஊட்ட போகிறார். எப்படி அமுதெல்லாம் ஊட்டினார் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. கொழுவிய தசைகள் எல்லாம் கோளினில் தெரிந்து கோர்த்தங்கு அழலுறு பதத்தில் காட்சி பள்ளினில் அதுக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து படைத்த இவரைச்சி சால அழகுது நாயனேரே அமுது செய்து அருளும் என்றார் என்று சொல்கிறாருங்க. அப்படின்னா கொழுவிய தசைகள் எல்லாம் கோளினில் தெரிந்து கோர்த்தங்கு அழலுறு பதத்தில் காட்சி பள்ளினில் அதுக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து படைத்த இவரைச்சி சால அழகுது நாயனேரே அப்படின்னார். அப்படின்னா நல்ல சதைக்கறிகளை எல்லாம் எடுத்துட்டார். அப்படி சதைக்கறிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு அதையெல்லாம் நல்ல கோலிலே கோர்த்து தீயிலே அப்படி வேக வைக்கிறார். அப்படி தீயிலே வேக வைத்து பல்லினாலே அதுக்கி பார்க்கிறார்.
நல்ல இனிமையான சுவையோடு இருக்கக்கூடிய அந்த கறிகளை எல்லாம் எடுத்து அந்த தொன்னையிலே வைத்து அவர் வந்து நாயனீரே அமுது செய்து அருளும் என்றார் என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார். அப்படி அமுது செய்து அருளும் என்று சொல்லுகிறார். அதான் சொல்கிறார். அப்போ இவர் வந்து அப்படி அந்த மொழிகளெல்லாம் சொல்லி பெருமானுக்கு அமுது செய்விக்கிறார். அது பலகையின்மை பார்த்து படைத்தை விரைச்சி சால அழகுது நாயனரே அமுது செய்து அருளும் என்று சொல்லி அப்படி கொழுவிய தசைகள் எல்லாம் கொழில் தெரிந்து கோர்த்தங்க என்று சொல்லி அழலுறு பதம் என்று சொன்னால், அதாவது நம்மளுடைய இன்னைக்கு சொல்லணும்னா நம்ம பெண்கள் வந்து அந்த சிம்மில் வச்சு வாட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தீ அதிகமாக முழங்குச்சுன்னா கறியெல்லாம் வெந்து போயிடும். அதனால் நல்ல ஒரு பதமாக அதை வைத்து காய்ச்சினார் என்று சொல்லுகிறார். அப்படி காய்ச்சி அதற்கு பிறகு அதையெல்லாம் எடுத்து அது தின்னு பார்த்தார் அப்படின்னு சொன்னால் பொருள் குற்றமாயிரும். தின்னு பார்க்கல அதக்கி பார்த்தல் என்று பலையினை படைத்தை விரைச்சி நாவினில் அலறுறு பதத்தை காய்ச்சி பல்லினில் அதுக்கி என்று சொல்கிறார். அப்படி அதுக்கி பார்க்கிறார். புகையிலை அதுக்குவது போல அந்த சுவை தெரிகிறது. நல்ல சுவையான கறிகளெல்லாம் எடுத்து படைக்கிறார். அதற்கு பிறகு வந்து அவர் மீண்டும் வந்து அப்படி சொல்லி படைக்கின்ற பொழுது சூரியன் நினச்சானா சீக்கிரமாக நம்ம போய் மலையில் விழுந்துட்டோம்னா காலத்திநாதருக்கு நல்ல நல்ல கரியமுதெல்லாம் திருநார் படைப்பார் என்று சொல்லி வேகமாக போய் மலையில் விழுந்துட்டானா. சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், அன்னையும் மொழிகள் சொல்லி அமுது செய்வித்த வேடர் மன்னனார் திருக்காலத்தை மலையினாருக்கு இனிய நல்லோன் இன்னமும் வேண்டும் என்னும் எழுவரும் காதல் கொண்டு பன்னெடும் கரங்கள் கோப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான் என்று சொல்லி அப்படியே அந்த சூரியன் நம்ம சீக்கிரமாக போய் மறைஞ்சிட்டோன்னா தினனார் நல்ல கரிகளெல்லாம் காலத்தினாருக்கு படைப்பார் என்று சொல்லி வேகமாக சென்று மலையிலே வீழ்ந்தான் என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான அந்த இயற்கை கூட அவருக்கு துணையாக இருந்தது அமுது செய்வதற்கு என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் அங்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். சேக்கிழார் பெருமான் இந்த இடத்தை சொல்லுகின்ற பொழுது சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர்தாமும் கார்வரை அடவி சேர்ந்தும் கார்வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கறியார் தம்மை ஆர்வமுன் பெருக ஆற அன்பினில் கண்டு கொண்டேன் நேர் பெற நோக்கி நின்றார் நீளிருள் நீங்க நின்றார் என்று சொல்லி முனிவர்கள் தேவர்கள் எல்லோரும் சென்று அங்கு தவம் செய்து கூட பெருமானை காண முடியவில்லை. அப்படிப்பட்ட பெருமானை ஆர்வமுன் பெருக ஆற அன்பினில் கண்டு கொண்டேன் அன்பின் மூலமாகவே திருநார் கண்டு கொண்டார் என்று சொல்லி அப்படியே அவருடைய நீளுருள் துன்பமெல்லாம் நீங்க வினைகளெல்லாம் நீங்க அப்படியே பெருமானிடத்திலே நிற்கின்றார் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் தொடர்ந்து அந்த வழிபாட்டை செய்து வருகின்ற பொழுது அங்கு அந்த நேரத்திலே அவர் வழிபாட்டை நிறைவு செய்கின்றார். உடனே மீண்டும் அவர் வழிபாட்டை முடித்து வேட்டைக்கு செல்லுகிறார். அங்கிருந்து செல்லுகின்ற பொழுது அந்த கானகத்திலே ஒரு பெரிய முனிவர் அவர் சிவகோசரியார் என்று சொல்லி அவர் ஆகம முறைப்படி பெருமானை வழிபாடு செய்வதற்காக வருகின்றார். ஆகம முறைப்படி பெருமானை வழிபாடு செய்வதற்கு என்ன வேண்டும் என்பதை சேக்கிழார் பெருமான் அங்கே நமக்கு சொல்கிறாருங்க. என்னென்னா ஆகம முறைப்படி பெருமானை வழிபாடு செய்வதற்கு பூவும் நீரும் வேணும். எய்திய சீராகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டடைந்தார் மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார் என்று சொல்லுவார். எய்தியசி ராகமத்தில் இயம்பிய பூசனை என்ன இருக்குது அப்படின்னா பூசனையில் கொய்த மலரும் புனலும் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி திருக்குறுப்பு தொண்டாயனர் மனத்தில் அதாவது நம்முடைய உமையம்மை சிவபூஜை செய்ததை சொல்லுகின்ற பொழுது எண்ணில் ஆகமும் இயம்பு இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்லுவார். அப்போ ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னால் பெருமானுடைய பூசனை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பூசனைக்கு என்ன வேணும் அப்படின்னா பூவும் நீரும் வேண்டும் என்று சொல்லி இந்த சரிதத்திலே சிவகோசரியார் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். அப்படி சிவகோசரியார் வருகிறார். அங்கு வந்து பார்க்கிறார். அங்கே சிந்தி கிடக்கக்கூடிய அந்த மாமிச துண்டுகளை எல்லாம் பார்க்கிறார். அதையெல்லாம் பார்த்து அனுசிதம் கெட்டேன் யார் செய்தார் என்று அழிவார். அப்படியே அதை மிதித்து ஓடுறார். காலில் படுது அதை மிதித்து ஓடுகிறார். ஓடி அவர் வந்து அனுசிதம் ஆகிவிட்டது என்று சொல்லி இதை யார் செய்தார்கள் என்று சொல்லி அப்படியே மனம் நொந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா மேவநேர் வராஞ்சா வேடுவரே இது செய்தார், வேற யாரும் செய்திருக்க முடியாது. இங்கே வருவதற்கு வேறு யாரும் அஞ்சுவார்கள், ஆனால் அஞ்சாது இங்கே வருபவர்கள் வேடுவர்கள் தானே
அதனால் வேடுவர்கள் தான் இதை செய்திருப்பார். தேவதேவேசனே, பெருமானே, திருமுன்பு இது செய்து போவதே, உங்கள் முன்னாடி இதை செய்யலாமா? இவ்வண்ணம் புகதநீர் திருவுள்ளம் ஆவதே என பதறி அழுது விழுந்து அலமந்தார். ரொம்ப முக்கியங்க. அப்படி அவர்கள் செய்வதற்கு உங்களுடைய திருவுள்ளம் எப்படி சம்மதித்தது என்று சொல்லி கேட்கிறார். அப்போ பெருமானுடைய திருவுள்ளம் இல்லாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத அங்கே சொல்கிறார். அப்படியே கதறி அழுகிறார், அப்படியே தேம்பி தேம்பி அழுகிறார். அதற்கு பிறகு என்ன செய்கிறார்னா, அதையெல்லாம் தூய்மைப்படுத்தி பழுது புகுந்தது தீர பவித்திரமாம் செயல் புரிந்து என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றார். பவித்திரம்னா தூய்மைப்படுத்துவது, புண்ணியார்ச்சனைகள் எல்லாம் செய்து அதை தூய்மைப்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு அவர் வழிபாடு செய்கிறார். அதாவது அங்கிருந்து வழிபாடெல்லாம் முடித்து கொண்டு மீண்டும் வெளியில் போகிறார். பணிந்தெழுந்து தனி முதலாம் பரன் என்று பன்முறையால் துணிந்த மறை மொழியாலை துதி செய்து சுடர்த்திங்கள் அணிந்த சடை முடிக்கற்றை அங்கனரை விடை கொண்டு தனிந்த மன திருமுனைவர் தபோவனத்தில் இடை சார்ந்தார் என்று சொல்றார். அந்த தபோவனத்தில் இருந்து, அந்த வனத்தில் இருந்து அவர் வழிபாட்டை முடித்து கொண்டு போகிறார். அது சொல்றார், தனி முதலாம் பரன் என்று பன்முறையால் துணிந்த மறை மொழியாலை துதி செய்து என்று சொல்லி சொல்றார். அப்படின்னா தனி முதலாம் பரன், பெருமான் தனித்தன்மை வாய்ந்தவன், முன்னவருக்கு முன்னவனாக இருக்கக்கூடிய பெருமான் என்று சொல்லி தனி முதலாம் பரன் என்று பன்முறையால் துணிந்த மறை மொழியாலே, வேதத்தினாலே ஆகமத்தினாலே அவர் பூசை செய்கிறார். அப்படி செய்து கொண்டு அந்த தனிந்த மன திருமுனைவர் என்பதற்கு சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது காபம் கோமம் கடிந்தவர் என்று சொல்லி சொல்லுகிறார். தனிந்தமன அந்த திருமுனிவர் தபோதனம் என்று சொல்லக்கூடிய அந்த காட்டில் இருந்து சென்று விடுகிறார். அதற்கு பிறகு நாயனார் வருகிறார். இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவ்வண்ணம் பெருமுனிவர் ஏகினார் இனியிப்பால் மைவண்ண கருங்குஞ்சி வனவேடர் பெருமானார் கைவண்ண சிலை வளைத்து கான்வேட்டை தனியாடி செய்வண்ண திறமொழிவேன் தீவினையின் திறமொழிவேன் என்று சொல்லி சொல்றார். இப்படி பெருமுனிவர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சிவகோசரியார் அங்கிருந்து சென்று விடுகிறார். அதற்கு பிறகு மைவண்ண கருங்குஞ்சி வனவேடர் பெருமானார், நல்ல கரிய கூந்தலையுடைய நம்முடைய வனவேடர் தினனார் அங்கு வருகிறார். வனவேடர் பெருமானார் அங்கு வருகிறார். கைவண்ண சிலை வைத்து, சிலை வளைத்து, அந்த வில்லை வளைத்து கான்வேட்டை தனியாடி, அப்படி வேட்டையாடி செய்வண்ண திறமொழிவேன் தீவினையின் திறமொழிவேன் என்று சொல்லி, அதாவது திறமொழிவேன் தீவினையின் திறமொழிவேன் என்று சொல்லி சொல்றாரு. அதாவது அவர் செய்யறதை சொல்ல போறார், இனிமேல் நாயனார் செய்ய போறத சொல்ல போறாராம். அப்படி சொல்லுவதனாலே என்னுடைய வினை ஒளிந்தது என்று சொல்லி சொல்றாருங்க. இனிமேல் தான் சொல்ல போறாரு அவர் செய்ய போறத, ஆனால் சொல்றதுனால என்னுடைய வினை ஒளிந்தது என்று சொல்லி சொல்றார். இதே மாதிரி நமக்கு நம்முடைய தடுத்தாட்கொண்ட புராணத்தில், அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சடங்கவி சிவாச்சாரியருடைய மகளார் திருமணத்தை தடுத்தாட்கொள்வதற்காக சாமி வரப்போகிறார். அந்த நிகழ்வை சேக்கிழார் பெருமான் நமக்கு எப்படி சொல்றாருன்னா, ஒருமன திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன் என்று சொல்லி சொல்வார். இனிமேல் தான் சொல்ல போகிறார் அந்த திருமணத்தில் நடக்க போகிறத, ஆனால் சொல்லுவதற்கு முன்பாகவே நான் உய்வடைந்தேன் என்று சொல்லி சொல்லுவார். இப்படி அந்த இடத்துல சொல்கிறார். அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமானுடைய சரிதத்தில் மூவாண்டில் உலகுய நிகழ்ந்ததனை மொழிகின்றேன் என்று சொல்லி சொல்கிறார். மூவாண்டில் உலகுய நிகழ்ந்ததனை, அந்த 3 வயதிலே உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டு அவர் ஞானம் பெற்று அந்த பதிகம் தோடுடைய செவியன் என்று சொல்லி பாடிய அந்த நிகழ்வை சொல்லுகின்ற பொழுது மூவாண்டில் உலகுய நிகழ்ந்ததை மொழிகின்றேன் என்று சொல்லி, அந்த மூவாண்டிலே நிகழ்ந்தது உலகம் உய்யும் பொருட்டாக என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்கு அருளுகிறார். அப்படி செய்வண்ண திறமொழிவேன் தீவினையின் திறமொழிவேன், அந்த வினையை சொல்லுவதனாலே கண்ணப்ப நாயனார் வேட்டையாடி பெருமானுக்கு அமுது படைத்ததை சொல்லுவதன் மூலமாக என்னுடைய தீவினை ஒளிந்தது என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் அங்கு அருளுகின்றார். அப்படி ஒரு வழி சென்று ஏறுதுறை ஒளி நின்று கொன்றருளி என்று சொல்லி அவர் அந்த மிருகங்களை எல்லாம் கொன்றதை கூட அருளாக சொல்லுகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். அப்படி கொன்ற மிருகங்களை அவர் பதப்படுத்தி அமுது படைக்கின்ற பொழுது இந்த வாயிலே அந்த சுவைத்து பார்த்த நிகழ்வை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, அந்த வேள்வி செய்கின்ற பொழுது அந்த பெருமானுக்கெல்லாம் அமுது படைப்பது எப்படி அப்படின்னா, அந்த வேள்வியின் மூலமாக அமுது படைக்கின்ற பொழுது அந்த குற்றமெல்லாம் நீங்கி அமுதாக போகும், தேவர்கள் எல்லாருக்கும் அமுதாக போகுமா, அது மாதிரி இவர் வாயிலே அந்த வைக்கின்ற பொழுது அந்த எச்சில் பட்டது அந்த வேள்வியிலே வைத்த திரவந்துக்கு சமமாக சேக்கிழார் பெருமான் இங்கு சொல்லுகிறார். எண்ணிறந்த கடவுளருக்கு இடுமுணவு கொண்டோட்டும் வன்னையறி வாயன்கண் வைத்த என காலத்து அன்னலாருக்கு ஆம்பரிசு தாம் சோதித்து அமைப்பதற்கு தென்னனார் திருவாயில் அமைத்தார் ஊன் திரு அமுது என்று சொல்லி, எண்ணிறந்த கடவுளருக்கு, அதாவது எல்லா தேவர்களுக்கும்
அந்த அவி கொடுக்கின்ற பொழுது எரியிலே அவி கொடுக்கிறது வழக்கம். அதுபோல தினனாருடைய திருவாயில் இட்டது என்று சொல்லி இந்த பாட்டிலே சொல்லுகிறார். அதே மாதிரி நாயனார் நம்முடைய பெருமானுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு அமுது வைத்து படைத்திருக்கிறார். சேக்கிழார் பெருமான் சொல்றார், ஊனமுது கல்லையுடன் வைத்து இது முன்னையின் நன்றான். இன்னைக்கு சொல்றாரு, இது நேற்று வச்சதை விட நல்ல அமுது சாமி, இதை சாப்பிடுங்க என்று சொல்லி ஏனமுடு மான் களைகள், அதாவது எப்பொழுதும் பன்றிக்கறி வைப்பேன், இன்னைக்கு மான், அதே மாதிரி முயல், இப்படி எல்லாம் ஆன ஒரு பிறைச்சி அமுது அடியேனும் சுவை கண்டேன், நானும் சுவைத்து பார்த்துருக்கிறேன் பெருமானே. அது மட்டுமல்ல, தேனுமுடன் கலந்தது தித்திக்கும் என மொழிந்தார்னர். தேன் கலந்து இருக்கிறதுனால ஒரு தித்தி நல்ல சுவையாக இருக்கும் என்று சொல்லுகிறார். இப்படி அமுது செய்வித்து அவர் பகல் முழுவதும் ஒப்பரிய பூசனை செய்து பெருமானுக்கு ஒழுகி வருகின்ற பொழுது காலத்தை அப்பர் எதிர் அல்லுறங்கார் பகல் வேட்டை ஆடுவார் என்று சொல்லி, பகலும் இரவும் உறக்கமில்லை, இரவு முழுக்க காவல் காப்பது, பகல் முழுக்க வேட்டைக்கு செல்வது என்று சொல்லி அப்படியே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ காலத்தினாதருடைய அந்த திருநோக்கம் பட்டு இப்போ அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய வினைகள் அத்தனையும் நீங்கியது, அதாவது 3 மலங்களும் நீங்கியது என்று சொல்லி இந்த பாட்டில் சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க. முன்பு திருக்காலத்து முதல்வனார் அருள்நோக்கால் இன்புருவேதகத்து இரும்பு பொன்னானால் போல் யாக்கை தன் பரிசு வினையரண்டு சாறுமல 3 மர அன்பு விளம்பாய் திரிவார் அவர் கருத்தின் அளவினரோ என்று சொல்லி இந்த பாடல் மூலமாக 3 மலங்கள், அதற்கு வேறாக இருக்கக்கூடிய மூலமலம் என்று சொல்லக்கூடிய அந்த மலமும் நீங்கியது. நாயனாருடைய அந்த பெருமானுடைய திருநோக்கம் மட்டு என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் 3 மலங்களையும் சொல்லி அந்த மூலமலமாக இருக்கக்கூடிய மூலகன்மத்தையும் அவர் நீங்கியது என்று சொல்றார். அப்படி இப்போ எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அன்பு பிழம்பாய் திரிவார் அவர் கருத்தின் அளவினரோ அப்படின்னா அன்பே உருவமாக அங்கு இருக்கிறார். அவருடைய நிலையை யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி நமக்கு இந்த இடத்திலே நமக்கு அருளுகின்றார். அந்நிலையில் அன்பனார் அறிந்த நெறி பூசிப்ப மன்னி ஆகமப்படியால் மாமுனிவர் அச்சித்திங்கு என்னுடைய நாயகனே இது செய்தார் அமைக்கானேன் உன்னுடைய திருவருளால் ஒளித்தருள வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அங்கு வருகிறார் தினனார். அப்படி வருகின்ற பொழுது, பெருமானே நான் இது என்னுடைய நாயகனே இது செய்தார் தமை, யாரு செய்தாங்கன்னு தெரியல பெருமானே, உன்னுடைய திருவருளால் இதை நீ ஒழித்து தர வேண்டும் என்று சொல்லி சிவகோசாரி பெருமாண்டத்தில் விண்ணப்பம் வைக்கின்றார். அப்படி விண்ணப்பம் வைக்கின்ற பொழுது தான் அவர் சொல்றார், அவனை ஒரு வேடுவன் தான் இதை செய்யறான், அவனை சாதாரண வேடுவன் என்று நீ நினையாதே, அவனுடைய செயலை நான் காட்டுகிறேன் என்று சொல்லி என் பின்பாக நீ ஒளிந்து கொள் என்று சொல்றாருங்க. வன்திரல் வேடுவன் என்று மற்றவனை நீ நினையேல், நன்றவன் தன் செயல்தனை நாம் உரைப்ப கேள், நான் சொல்லுவதை கேள் என்று சொல்லி அப்படியே பின்னாடி அவர் இருந்து விடுகிறார். அவருடைய கனவுல சொல்றார், நம்முடைய பெருமானே சொல்லுகிறார், காலத்தினாதர் சிவகோசருடைய கனவுல சொல்றார், அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கினியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு என்று அருள் செய்தார் என்று சொல்லி அவனுடைய வடிவமே நம் பக்கம் அன்பு, அன்பை தவிர வேறு ஒன்றும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு அறிவு என்று சொல்லி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நம்மை அறியக்கூடிய அறிவு ஒன்றுதான் அவனுக்கு இருக்கிறது என்று சொல்லி அவனுடைய செயல்கள் எல்லாமே நமக்கு இனிய செயல். என்ன, வாயிலை கொண்டு அந்த அபிஷேகம் செய்வது, அந்த ஊனமுதை கொண்டு படைப்பது, செருப்பணிந்த திருவடியை தலைமேல் வைத்து மலர்களை போக்குவது, நிர்மாலிய மலர்களை போக்குவது, இதெல்லாம் எனக்கு இனிய செயல் என்று சொல்லி நம்முடைய பெருமானே சொல்லுகின்றார். அவனுடைய நிலை இவ்வாறு இனி என்று சொல்லுகின்ற பொழுது அப்படியே அவர் 6வது நாள் வருகிறது. சாமி சொல்றார், உனக்கு அவன் செயல் காட்ட நாளினை ஒளிந்திருந்தால் எனக்கு அவன் தன் பரிவிருக்கும் பரிசெல்லாம் காண்கின்றாய். என்னிடத்திலே அவன் செய்யக்கூடிய அன்பையெல்லாம் நீ நாளைக்கு என் பின்பாக ஒளிந்திருந்து கொண்டு அதை பார்க்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது சொல்றார், மனக்கவலை ஒளிக, உன்னுடைய மனக்கவலை நீ ஒளிக என்று சொல்லி மறைமுனிவருக்கு அருள் செய்து புனல் சடில திருமுடியார் எழுந்தருளி போயினார் என்று சொல்றார். அப்படி அங்கிருந்து பெருமானும் சிவகோசரியார் சென்று விடுகிறார். அடுத்த நாள் அதே மாதிரி 6வது நாள் அப்படியே மாரியில் ஊன் அமுதம் நல்ல மஞ்சன புனலும் சென்னி ஏறுநான் மலரும் வெவ்வேறு இயல்பினில் அமைத்து கொண்டு தேருவார்க்கு அமுதமான செல்வனார் திருக்காலத்தை 6 சடையாதமை அணுக அணையா நின்றார் என்று சொல்லி, அப்போ நாயனார் அங்கு வேட்டைக்கு சென்று கொண்டிருக்கிறார். கொஞ்சம் காலதாமதமாயிருச்சு. இப்போ சிவகோசரியார் அங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார். அப்படியே காலதாமதமாயிருச்சு.
வருகின்ற வழியிலே சகுனங்கள் எல்லாம் ஏற்படுகின்றது. தீய பறவைகள் எல்லாம் அங்கே வந்து அப்படியே உதிரத்தை காட்டிக்கொண்டு அப்படியே ரத்தத்தில் காட்டிக்கொண்டிருக்கிறது. உடனே இவர் என்ன நினைச்சாராம், தனக்கு ஏதாவது வந்துடும் நினைக்கல, சாமிக்கு ஏதாவது தீங்காய் விடுமோ என்று சொல்லி வருத்தப்படுறார். இத்தனை பொழுது தாழ்த்தேன் என விரைந்து ஏகுவார் முன் மொய்த்தவள் சகுனமெல்லாம் முறைமுறை தீங்கு செய்ய இத்தகு தீய புட்கள் ஈண்ட முன் உதிரம் காட்டும் அத்தனுக்கு என்கோள் கெட்டேன் அடுத்தது என்று அணையும் போதில் என்று சொல்றார். அதாவது இவ்வளவு நேரம் நம்ம வந்து காலதாமதம் ஆயிருச்சு, சகுனங்கள் நிரம்ப வருகிறது, தீய பறவைகள் எல்லாம் உதிரத்தை காட்டுகிறது, அத்தனுக்கு என்கோள் கெட்டேன், சாமிக்கு ஏதாவது ஆயிருமோ என்று சொல்லி, தனக்கு ஏதாவது ஆயிரும் என்று சொல்லி அவர் நினைக்கல. அது ஏன்னா தன் நிலை அவருக்கு இல்லை. அதனால் அத்தனுக்கு என்கோள் கெட்டேன் என்று சொல்லி அப்படியே வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்து கொண்டிருக்கிற பொழுது அன்னலார் திருக்காலத்து அடிகளார் முனிவனார்க்கு தின்னனார் பதிவு காட்ட திரு நயனத்தில் ஒன்று துண்யன உதிரம்பாய் இருந்தன தூரத்தே அப்படியே அவ்வண்ணவன் சிலையார் கண்டு வல்விரைந்து ஓடி வந்தார். இப்போ நாயனாருடைய அந்த அன்பை காட்டுவதற்காக பெருமான் தன்னுடைய ஒரு கண்ணிலே குருதி வருமாறு செய்கின்றார். அப்படியே தூரத்திலிருந்து நாயனார் வருகிறார், அந்த குருதியை பார்க்கிறார். வந்தவர் குருதி கண்டார், மயங்கினார், வாயில் நன்னீர் சிந்திட கையில் ஊனும் சிலையுடன் சிதறி வீழ கொந்தளர் பள்ளித்தாமம் குஞ்சி நின்று அலைந்து சோர பைந்தலை அலங்கல் மார்வ நிலத்தடை பதைத்து வீழ்ந்தார். அப்படியே பதைத்து அங்கு வீழ்ந்து விடுகிறார். அப்படி வீழ்ந்தவர் வந்து எழுந்து போய் அந்த குருதியெல்லாம் துடைக்கிறார். அது நிற்கலை. பல மூலிகை சாறுகளை எல்லாம் கொண்டு வந்து கண்ணிலே தடவுகிறார். எதுக்கும் நிற்கலை. அப்படி நிற்காதனால மீண்டும் அவர் வருத்தப்படுகிறார். இதுவரைக்கும் சாமி நல்லா இருந்தாரே, இப்போ நான் பார்த்ததுக்கு பிறகு பெருமான் இப்படி ஆயிட்டாரே, இந்த பாவியேன் கண்டவண்ணும் பரமனார் கடுத்ததென்னே, ஆவியின் இனிய எங்கள் அத்தனார் கடுத்ததென்னே, மேவினார் பிரியமாட்டா விமலனார் கடுத்ததென்னோ, ஆவதொன்று அருகிலே நான் என் செய்கேன் என்று பின்னும் என்று சொல்லி அப்படியே பாவியேன் கண்டவண்ணம் பரமனாருக்கு அடுத்தது என்னோ அப்படின்னு. இப்போ நாம் பார்த்துட்டதுனால இப்படி ஆயிடுச்சு பெருமானை, அடுத்தது என்ன ஆக போகுமே தெரியலையே, என்னுடைய உயிரை விட மேலான என்னுடைய பெருமானுக்கு என்ன ஆனது, ஆவியின் இணையங்கள் அத்தனாருக்கு அடுத்தது என்னோ, அப்புறம் மேவினார் பிரியமாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்னோன்னார். அப்படின்னா மேவினார்னா அவரை சென்று சேர்ந்தவர்கள் மீண்டும் திரும்பி வர மாட்டாங்களாம், பெருமான் திருவடி அடைந்தவர்கள் மீண்டும் வந்து இந்த மண்ணுலகத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றார். நான் ஆவதொன்று அருகிலே ஞான் என்று சொல்லி நான் என்ன அறிய முடியும் என்று சொல்லி அவர் அப்படியே வருந்தி நிற்கின்ற பொழுது என்ன செய்தால் இது தீரும் என்று சொல்லி எல்லாம் மருந்துகள் எல்லாம் பிழிந்து பார்க்கிறார். ஒன்றுக்கு நிற்கலை. ஒரு பழமொழி அவருக்கு வந்து நினைவுக்கு வருது, உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் என்னும் உரைமுன் கண்டார். ஏதோ ஒரு பழமொழி அவருக்கு நினைவு வருகிறது, ஊனுக்கு மருந்து ஊன் என்று சொல்லி அந்த பழமொழி வந்தவுடனேயே தன்னுடைய கண்ணை பெயர்த்து அப்புவதற்கு முடிவு செய்கிறார். அப்படியே அப்பினால் அது நின்றுவிடும் என்று சொல்லி முதல் சரம் அடுத்து வாங்கி முதல்வர்தம் கண்ணில் ஒரு முதல் சரம் என்று சொல்லி அந்த அம்பை எடுத்து தன்னுடைய கண்ணை பெயர்த்து பெருமானுடைய கண்ணிலே அப்பி விடுகிறார். அப்படியே அந்த குருதி நிற்பதை காண்கின்றார். நிற்பதை கண்ட உடனேயே அவருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இப்போ ஒரு கண்ணு தான் அவருக்கு இருக்குது, அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. தேவருடைய கண்ணில் வந்த குருதி நின்று விட்டது. அந்த மகிழ்ச்சி எப்படி கொண்டார் அப்படின்னா, நின்ற செங்குருதி கண்டார், நிலத்தில் நின்று ஏறப்பாய்ந்தார், குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார் கூத்தும் மாடி, நன்று நான் செய்த இந்த மதி என நகையும் தோன்ற ஒன்றிய கழிப்பினாலே உண்மத்தர் போல மிக்கார். அப்படியே ரெண்டு தோள்களையும் கொட்டி கொள்ளுகிறார். நின்ற செங்குருதி கண்டார், நிலத்திலிருந்து ஏறப்பாய்ந்து அப்படியே எட்டி குதிக்கிறார். அப்படியே தன்னுடைய தோள்களை கொட்டி கொள்ளுகிறார். நான் செய்தது நல்ல மதி என்று சொல்லி தன்னைத்தானே பாராட்டி கொள்ளுகிறார். அப்படியே ஒன்றிய கலப்பினாலே அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியோடு அங்கே இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது வலத்தரு கண்ணில் தங்கன் அப்பிய வள்ளலார்தம். இப்போ வலது கண்ணில் அப்பியாச்சு. அப்படி அப்பியதுக்கு பிறகு நலத்தினை பின்னும் காட்ட நாயனாருடைய அன்பை மீண்டும் காட்டுவதற்காக என்ன செய்கிறார்னா, மற்றை கண்ணில் உலப்பில் செங்குருதி வாயக் கண்டனர் உலகில் வேடர் குழப்பெரும் தவத்தால் வந்த கொள்கையின் உம்பர் வேலர். கொஞ்ச நேரம் தான் அந்த மகிழ்ச்சி இருந்தது. சாமி பார்த்தாரு, மீண்டும் வந்து தன்னுடைய இடது கண்ணிலையும் குருதி வருவது போல அவர் அங்கு பெருமான் அருள் செய்கின்றார். அப்படி கண்டவுடனேயே கொஞ்சம் வருத்தப்படுற, கண்டபின் கெட்டேன்
எங்கள் காலத்தியார்கண் ஒன்று புன்தரு குருதி நிற்க, ஒரு கண்ணில் ரத்தம் நின்றுச்சு, இன்னொரு கண்ணில் ரத்தம் வருகிறது வடிகிறது என்று சொல்லி வருந்தறார். ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, மற்ற இதற்கு நான் அஞ்சேன்னார். ஏன்னா மருந்து கை கண்டேன், ஏன்னா கண்ணை பிடுங்கி அப்போனா கண்ணில் வர குருதி நின்றுங்கிறது மருந்து கை கண்டேன், இதற்கு நான் அஞ்சேன் என்று சொல்லி எனக்கு கொஞ்சம் கூட அச்சமில்லை என்று சொல்லி உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, கண்ணுதல் கண்ணில் தங்கன் இடந்தப்பின் அப்பில் காணும் நேர்பாடு எண்ணுவார் தம்பிரான் தன் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி உள்நிறை விருப்பினோடும் ஒருதனி பகடி கொண்டு தின்றனார் கண்ணில் ஒன்ற தரித்தில தேவதேவர் அப்படின்னு. இதுக்கு மேலே பெருமானால் அந்த நிகழ்ச்சி பார்க்கவே முடியல. என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு கண்ணை இருக்கிறது ஒரு கண், அந்த கண்ணையும் பெயர்த்தா எந்த இடத்துல அப்புறதுன்னு இடம் தெரியாது. அதனால் தன்னுடைய காலை தூக்கி அந்த கண் இருக்கக்கூடிய இடத்துல வச்சார். அப்படி வைத்து கொண்டு முதல் சரண் சொன்னார். இப்போ ஒரு தனி பகலினர் அந்த சரத்தை பயன்படுத்தலை, அந்த அம்பை, அதாவது யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்லி இந்த காலத்தில் சொல்லுவது மாதிரி அந்த அம்பை அதற்கு பயன்படுத்தலை. ரெண்டாவது வேற ஒரு அம்பை எடுத்து அப்படியே அந்த தன்னுடைய கண்ணில் ஊன்றுகின்ற பொழுது அதற்கு மேலே பெருமானால் தரிக்க முடியல. தரித்தில தேவதேவர் என்று சொல்லி அந்த காட்சியை காண முடியாது. பெருமான் என்ன செஞ்சார் அப்படின்னா, அப்படியே செங்கன்வெல் விடையின் பாகர் தின்னனார் தம்மையாண்டு அங்கன திருக்காலத்து அற்புத திருக்கை அன்பர் தங்கன் முன் இடக்கும் கையை தடுக்க அந்த கையினாலே அந்த அம்பிருந்த கையை பிடித்து கொண்டு மூன்றடுக்கு நாக கங்கணர் அமுதவாக்கு கண்ணப்ப நிற்க என்று சொல்லி 3 முறை நம்முடைய பெருமான் அந்த இடத்திலே தன்னுடைய திருவாக்கின் மூலமாக அங்கு அருளுகிறார். அப்படி அருளுகின்ற பொழுது அப்படி சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், இந்த நிகழ்ச்சியை நேரில் பார்த்தது யாருன்னா ஞானமாமுனிவர் என்று சொல்லக்கூடிய சிவகோசரியார் தான். அதான் சொல்ற, காணவர் பெருமானார் கண்ணிடர்ந்தப்பும் போதும் ஊனமது உகந்த ஐயர் உற்றுமின் பிடிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டார் நான்முகன் முதலாயுள்ள வானவர் வளர் பூமாறி பொழிந்தனர் மறைகள் ஆர்ப்ப என்று சொல்லி சொல்கிறார். அப்படியே காணவர் பெருமானார் நம்முடைய கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்ணை பெயர்த்து அப்புகின்ற பொழுது ஊனமது உகந்த ஐயர் என்று சொல்லி அந்த ஊனமதை ஏற்றுக்கொண்ட பெருமான் அப்படியே உற்றுமின் அப்படியே தன்னுடைய கையினாலே கண்ணப்பனுடைய கையை பிடிக்கும் போது ஞானமா முனிவர் கண்டார் என்று சொல்லி அப்படி நம்முடைய சிவகோஸ்ரீயர் அதை பார்க்கிறார். தேவர்களெல்லாம் மேலிருந்து கற்பகமலை பொழிகின்றார்கள். சேக்கிழார் பெருமான் இறுதியாக சொல்லுகிறார், பேரினி இதழ் மேலுண்டோ பிராந்திரு கண்ணில் வந்த ஊறுகண்டு அஞ்சி தங்கன் இடந்தப்ப உதவும் கையை ஏறு உயர்த்தவதம் கையால் பிடித்து கொண்டு என் வளத்தில் மாறிலாய் நிற்க என்று மண்ணுவேர் அருள் புரிந்தார் என்று சொல்லி பெருமான் எப்படி அருள் செய்தார் என்பதை சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். பேரினி எதன் மேல் உண்டோ என்று சொல்லி, இதை விட ஒரு பேர் வேண்டுமா? பெருமானே என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, அந்த தன்னுடைய கண்ணை இழந்த போதும் கையை மீண்டும் ஏறு உயர்த்தவர்தம் கையால் பிடித்து கொண்டு அவர் தன்னுடைய கையினாலை பிடித்து கொண்டு சாமி சொல்கிறாரு தினனார் இடத்துல, என் வளத்தில் மாறிலாய் நிற்க. ஏன்னா இடது பக்கம் உமையம்மை இருக்கிறதுனால வலது பக்கம் அவரை நிறுத்தி கொள்ளுகிறார். இன்றைக்கும் காலத்தை சென்று நாம் பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது கண்ணப்ப நாயனார் அந்த அர்த்த மண்டபத்துக்கு முன்பாக பெருமானுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். ஆமாம், அது இன்றைக்கும் அந்த இடத்திலே நாயனாருக்கு வலது பக்கத்தில் இடம் உண்டு என்று சொல்லி இது இறைவன் கொடுத்த ஒரு திருவருள். அப்படி மாறிலாய் வளத்தில் நிற்க என்று மண்ணு பேர் அருள் புரிந்தார் என்று சொல்லி சரிதத்தை நிறைவாக்கி காட்டுகிறார். இந்த சரிதத்திலே நமக்கு நம்முடைய ஏனாதி நாயனார் சரிதத்தை நிறைவு செய்கின்ற பொழுது தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுவாருங்க, தம்பெருமான் சாத்தன் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கடலறிஞ்சி உம்பெருமான் காலத்தி உத்தமர்க்க கண்ணப்பும் நம்பெருமான் செய்தபணி நாம் தெரிந்தவாறு உரைப்பாம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் கண்ணப்பர் செய்த அந்த பணியை நாம் ஏதோ எனக்கு தெரிந்த அளவுக்கு சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லி ஏனாதி நாயனுடைய சரீரத்தில் நிறைவு செய்யலை சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவுக்கு கண்ணப்பருடைய திருவருளை, அதாவது நாயனார் அவருக்கு செய்த அன்பு, பெருமான் அவருக்கு செய்த அருள், இதை பற்றி தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கில் இருந்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெருமான் நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாயனாருடைய திருவடித்தாமர்களை வணங்கி குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.